हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांत स्मरणं सद्गुरु आंजनेय मूर्ति की कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते कोदण्डमण्डितकरादि कमलायताक्षादि मार्ताण्डवं शतिलकादि मनुजेन्द्रवेषादि सीतामुखाब्जमधुपाते सकलाभिरामाते रामात् परं किमपि तत्त्वमहं न जाने कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननं धनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं शास्तारं जगतां प्रपन्नजनता संरक्षणे दीक्षितं त्रातारं सकलाद्भयात् हरिहरप्रेमास्पदं शाश्वतं गन्तारं निशिरक्षराय करिराड्वाहं द्रुतं क्षेमदं प्रत्यक्षं तु कलौ त्र्यम्बकपुराधीशं भजे भूतये बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। சத்குரு நாரதருடைய ஒரு உபதேசமாக சங்கேபமாக ஸ்ரீமத் ராமாயணத்தை சிரவணம் பண்ணின வால்மீகிக்கு அவர் அறியாத வாக்குல ஒரு ஸ்லோகம் உண்டாச்சு. மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஹான்னு. அந்த ஸ்லோகத்துக்கும் ரொம்ப அழகாக விவரணம் சொன்னார். பிரம்மலோகத்திலேருந்து சிருஷ்டிகர்த்தாவானே பிரம்மதேவன் ஹம்ச வாகனத்திலே வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்து அவர் மனசுல இருந்த கவலையை போக்கி இந்த ஸ்லோகமே மங்களாசாசனமாக இருக்கட்டும், ஆரம்பமாக இருக்கட்டும் இந்த ஆதி காவியத்துக்கு. குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். மனோகரமான அந்த ராமகதையே நீங்க பண்ணுங்கோ. மலைகள் எத்தனை காலம் உண்டோ, சரஸ்ஸுகள் எத்தனை காலம் உண்டோ, கங்காதி புண்ணிய நதிகள், சமுத்திரங்கள், ஹிமாச்சலம் முதலியதான பர்வதங்கள் பூலோகத்தில் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் உங்களுடைய ராமாயணம் பூஜிக்கப்படும்.
யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயஹ சரிதஷ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. இங்க எழுதுற ராமாயணம் லோகத்திலே அது என்னைக்கும் கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். ராமாயணம் பல பேர்கள் பண்ணியிருக்கா. பவபூதின்னு ஒரு மகாகவி உத்தர ராமச்சரித்திரம்னு பண்ணியிருக்கார். போஜன் ராமாயண சம்பூன்னு பண்ணியிருக்கார். காளிதாசன் ரகுவம்ச மகாகாவியம்னு பண்ணியிருக்கார். ஹனுமத்கிருத ராமாயணம் இருக்கு, சப்தரிஷி ராமாயணம் இருக்கு, வாசிஷ்ட ராமாயணம் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் உள்ளதே சொல்றேன். அதுக்கப்புறம் அந்தந்த பிரதேச பாஷையிலையும் பல பேர்கள் ராமகதையை சொல்லியிருக்கார். ஆனால் எல்லா ராமாயணத்திலையும் வால்மீகி ராமாயணம் தனியாக கொண்டாடப்படுறது. எல்லா ராமகதையை தான் சொல்றது, எல்லாரும் ராமபக்தால் தான் சொல்லியிருக்காள்னு பொழுதிலும் கூட ரெண்டு முக்கியமான காரணம் அதற்கு. மகரிஷி வால்மீகிக்கு நாரதரும் பிரம்மதேவனும் வழிகாட்டியாக இருந்து பிரம்மதேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். லோகமுள்ள கால பர்யந்தம் பூஜிக்கப்படும் இந்த ராமாயணம்னு. இன்னொன்று ஒரு சம்ஸ்காரம் வால்மீகிக்கு ராமநாமத்தையே கோட்டிக்கணக்கா ஜபிச்சு ஒரு நிலையை அடைஞ்சிருக்கா. அஸ்திவாரம் எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் தேவைப்படுறது. ஒரு உத்தியோகத்துக்கு போய் ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போனால் கூட உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறா. இதுக்கு முன்னாடி எங்கே உத்தியோகம் பார்த்தேன், என்ன உன்னுடைய அனுபவம் சொல்லு அப்படிங்கிறா. அப்படிங்கிறதே ராமாயணம் சொல்கிறேன் அப்படின்னால் ராமாயணம் சொல்கிறதுக்கு ராமனோட உனக்கு எவ்வளோ தூரம் பரிச்சயம் இருக்கு, ராம கதை தெரியும், ஸ்லோகம் தெரியும், அர்த்தம் தெரியும் அப்படின்னா போராது. ராமனோட கூட ஒரு உறவு இருக்கணும். அது படமோ பிம்பமோ வச்சுண்டு ராமனை ஆராதிச்சுண்டு ராமநாமத்தை அனவரத்தமும் ஜபிச்சுண்டு ராம மந்திரத்தை உபதேசம் வாங்கிண்டு மகான்கள் மூலமாக ராமாயணத்தையும் நித்திய பாராயணங்கள் பண்ணிட்டு இருந்தாலானால் அவாதான் முதல் அதிகாரி ராமாயணம் சொல்றதுக்கு. எல்லாத்துக்கும் மேலே தபஸ்வாத்தியாய நிரதம்னு ஆரம்பிக்கிற ராமாயணம் வேதத்தையும் அத்தியனம் பண்ணி வேதோக்தமான தர்மங்கள் ஸ்ரோதஸ்மார்த்தாதி கர்மாக்களுக்கு சுவாத்தியாயம்னு பேர். சுவாத்தியாயம் மதீதே வேதமும் சொல்றது. அபஹதபாப்மா ஸ்வாத்தியாயோ தேவ பவித்ரம் வா ஏததி பையோனோத்ஸ்ருஜதி அபாகோ வாச்சி பவத்யபாகோ நாகே ததேஷாப்யனூக்தா. இந்த சுவாத்தியாயங்கிற சொல்லே வேதத்துல தான் இருக்கு. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் நப்ரமதிதவ்யம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அபஹதபாப்மா சுவாத்தியாயா அப்படின்னும் வேதம் போய் இன்னொரு இடத்துல சொல்றது. அங்க என்ன பிரசம்சிக்கிறதுனால் வேதத்தை அத்தியனம் பண்ணி 4 பேருக்கு வேதார்த்தத்தை எடுத்து சொல்லாம வேதத்தை சொல்லி கொடுக்காதே வேதத்துல சொன்னதான ஸ்ரௌத ஸ்மார்த்தாதி கர்மாக்களை பண்ணாத ஒருத்தன் போயிட்டானால், பிரம்ம யஜ்ஞாதிகள்லாம் பண்ணாத போயிட்டானால் அடுத்த ஜென்மா ஊமையாக பிறப்பான் அப்படின்னு வேதம் ஒரு சாபம் போல சொல்றது. அபாகோ வாச்சி பவதி அபாகோ நாகே, அடுத்த ஜென்மா அவன் ஊமையா போயிடுவான். வேதத்தை அத்தியனம் பண்றது பெரிய விஷயம். அத்தியனம் பண்ணணும், பண்ண வேதத்தை மறக்காத பிரம்ம யஜ்ஞாதிகள் சொல்லிட்டு இருக்கணும். ஒரு 2 பேருக்காவது ஒரு புருஷ சூக்தமாவது சொல்லி கொடுத்தோம்னு இருக்கணும். வேதத்துல சொன்னதான தர்மங்களை செய்யணும். யதாசக்தி உபாசனம் அக்னிஹோத்திரம் யாராருக்கு எந்த முடியுமோ செஞ்சுட்டு தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னாரே நாரதரை பத்தி வால்மீகி. அதோட கூட ராமாயண சிரவணம் பண்ணிட்டு சொல்லிண்டு சிரவணம் பண்ணிண்டு இருந்தோமானால் அது ரொம்ப உத்தமமான அதிகாரி. ராமநாமத்தை கோட்டிக்கணக்கா ஜபிச்சு மேல புத்து வச்சது கூட தெரியாத அளவுக்கு ஜபிச்சு அப்புறம் புத்த வந்து கலைச்சு விட்டால் மகரிஷிகள்லாம். அதனால வல்மீகம்னு பேரு புத்துக்கு. அதை கலைச்சு வெளியில வந்ததுனால வால்மீகி ரீதி விஸ்ருதா அப்படின்னு அந்த மூங்கல் புதர் வச்ச புத்து கரையாம்புத்தா ஆன அந்த முட்டை பிரிச்சு வெளியில கொண்டு வந்ததுனால அவ்வளவு தூரம் ராமநாம நிஷ்டையில இருந்தாராம். மேல புத்து வச்சது தெரியாது, மூங்கல் புதர்கள் அவர் உட்கார்ந்த இடத்துல வந்தது தெரியாத அளவுக்கு ராமநாமத்தில் நிஷ்டையாக இருந்தார். அப்பேற்பட்ட வால்மீகியாக்கும் இந்த ராமாயணத்தை எழுதியிருக்கார். எல்லாத்துக்கும் மேல நாரதர், பிரம்மா, வாச்சுக்கு தேவதையான சரஸ்வதி அவளும் வந்து உன் வாக்கில இருப்பாள் அப்படின்னு பிரம்மதேவன் அனுகிரகம் பண்ணி மச்சந்தா தேவதே பிரம்மன்னே பிரவருத்தேயம் சரஸ்வதி இப்படி சொன்னதுனாலே நீ எழுத போற ராமாயணமும் அதுல கொஞ்சம் கூட கலப்பே இருக்காது. அதுல வந்து ஒரு பொய் சொல்றது, கற்பனையாக சொல்றது, இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு யூகத்துல எழுதுறது, அதெல்லாம் வந்து உன் ராமாயணத்துல இருக்காது.
நதேவா கன்றுதா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி, எங்கேயும் உன்னுடைய காவியத்துல பொய் கலக்காது அப்படின்னு பிரம்மதேவன் அனுகிரகம் பண்ணதுனாலே, பிரத்யக்ஷமாக நீ பார்த்து எழுதுவே இந்த கதையேன்னு சொன்னதுனாலே வால்மீகியும் பிரம்மாவனுடைய அனுகிரகத்துல இந்த ராமாயணத்தை எழுதினார். ஷட்காண்டானி ததோத்தரம்னு 6 காண்டமும் 500 சர்க்கங்களும் 24,000 ஸ்லோகங்களும், உத்தரகாண்டத்தை சேர்த்து 7 காண்டங்கள் இந்த ராமாயணத்தை எழுதினார். ஒரு ஹிந்துன்னு சொன்னா அடிப்படை சிலதெல்லாம் தெரிஞ்சுக்க. ராமாயணம் மகாபாரதம்ங்கிறது 2 இதிகாசங்கள் நம்மளுடைய தர்மத்துல. அதுல ராமாயணம்னு சொன்னா 500 சர்க்கங்கள் 6 காண்டங்கள். ஸ்ரீமத் பாகவதம்னு சொன்னா உள்ள என்ன இருக்கு அதை ஆழம் பார்க்கறது இருக்கட்டும், மேலோட்டமா சிலது தெரிஞ்சுக்கணும். 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள், 335 அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம்னா. மகாபாரதம் அப்படின்னு சொன்னா 2198 அத்தியாயங்கள், 95 கிளபர்வாக்கள், 18 மகாபர்வாக்கள், 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதம். இதுல விட்டு போனதை கொஞ்சம் சொல்றேன். 1,00,000 ஸ்லோகம் சொல்லிவிட்டு வியாசருக்கு ஒரு குறை, ஏதோ விட்டுட்டோம் சொல்றதுக்கு, இன்னி விட்டு போனதை சொல்றேன்னு ஒரு காவியம் பண்ணினார். அதுக்கு அனுசரணையாக ஹரிவம்சம் அப்படின்னு பேர். அது ஒரு 20,000 ஸ்லோகம். ஆக அதையும் சேர்த்துதான் சொல்லணும். மகாபாரதம் 1,20,000 ஸ்லோகம். அதுல என்ன இருக்குங்கிறது உள்ள அப்புறம் போவோம். முதல்ல மேலோட்டமாக இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இந்த கிரந்தங்களோட நமக்கு ஒரு பரிச்சயம் இருக்கணும். லௌகீகத்துல என்ன வேணாலும் படிக்கட்டும், உத்தியோகம் பார்க்கட்டும், அதுக்கு தகுந்த வாழ்க்கை முறைகள் இருக்கட்டும். மகரிஷிகள்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு எழுதி வச்சிருக்கால். மனுஷ ஜென்மாவை பயனாக்கிக்கிறதுக்குன்னு பல சாதனங்கள் சொல்லியிருக்கா. யோகம் யாகம்னு பல விஷயங்கள் வேதத்துல சொல்லியிருந்த பொழுதிலும் நம்மளால அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது நம்ம நிலை நமக்கே தெரியும். ஒரு சந்தியாவந்தனம் பண்ணினாலே பெரிய விஷயமாக அவளையே அஸ்வமேதம் பண்ணவாள்னு கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிலையில இருக்கு. இப்போ இருக்கிற காலம், அவளுக்கு ஒரு சால்வை போத்தி மாலை போட்டு இவர் ஒரு வேலை விடாம சந்தியானம் பண்ணுவார் அப்படின்னு 4 பேரை கூட்டி மேடை போட்டு கொண்டாடுற நிலையில இருக்கு இப்போ இருக்கிற ஸ்திதி. நான் ஒரு வேலை பண்ணிடுவேன் சந்தியாவந்தனம்னு சொன்னா கூட, அப்பா இந்த மட்டுமாவது பண்றையேன்னு அவளையும் உற்சாகப்படுத்த வேண்டிய நிலையில இருக்கோம். நாங்கள் லாபம் 3 வேலை தான் பண்ணணும், கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு சொல்ல இருந்தா கூட 3 வேலையும் பண்ணாத வாழ்க்கை ஒரு வேலை பண்றவாள் வசதி தானே. ஏதோ சாயரட்ச சந்தியாவது நான் பண்ணிடுவேன்னு சொன்னா ரொம்ப வசதிப்பா. கார்த்தாலையும் முடிஞ்சா ஒரு அர்க்கியம் விட்டுடுவோன்னு தட்டி கொடுத்து கொண்டு போய் வேண்டிய தாமச யுகமாக இருக்கு இந்த கலிகால். இந்த கலியில நமக்கு ஒரு உபாயம் உண்டுன்னு வியாசரும் வால்மீகியும் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த கிரந்தங்கள் எல்லாம் எழுதியிருக்கா. அதை யாரிடத்துல கேட்கணுங்கிறதையும் ரொம்ப ஜாக்கிரதையாக அவளே சொல்லியிருக்கா. இந்த ராமகதை பாகவதம்னா யார் சொல்லணும்? இல்ல என்ன உயர்ந்த பால் பாயசம் பண்ணி வச்சிருக்கு, அதை இழுப்பக்கரண்டியால் எடுத்து போடுறேன்னு சொன்னேன். பாயசம் உயர்ந்தது தான். இழுப்பக்கரண்டின்னு ஒரு பழைய காலங்களில் கிராமங்களில் வச்சுட்டு இருப்பா. அலுமினியத்தால இல்லை ஈயத்தால ஆனதுன்னு அதால போட்டா பாயசம் ரசிக்குமா? தங்க கரண்டி வச்சுக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு வெள்ளி கரண்டியோ இல்லைன்னா ஒரு எவர் சில்வரா இருந்தா கூட சுத்தமான ஒரு பண்டத்துல வச்சுட்டு பரமாறினாதானே நமக்கு சாப்பிட்றதுக்கு அது யோக்கியமாக ஆறது. அதுபோல பாகவதமும் சரி ராமாயணமும் சரி எல்லாரும் சொல்றதுக்கு அதிகாரிகள் இல்லை, எல்லாரும் சொன்னாலும் கேட்கறதுக்கு அதிகாரிகள் இல்லை. அது அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அவள் தான் சொல்லணும். அவர்கள் மூலமா சிரவணம் பண்ணினோமானால் நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கிறது. என்னோட குரு அடிக்கடி சொல்லுவார், குழந்தைகள் விளையாட்டுல கையை மூடிண்டு என் கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் குழந்தை. இல்லை நீ உன் கையை துறைய நான் தரேன்னு மூடிட்டு இருக்கிற கையிலேருந்து எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையிலேருந்து எடுத்து நம்ம கையையும் காமிச்சு உன்னை கையில வெறும் கையை வச்சுக்கிட்டு மூடிக்கோ உனக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இது மாதிரிலாம் விளையாடும் குழந்தை, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும். இப்போ இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது சிரிப்பா தானே இருக்கும். அந்த ஞானம் உடையவாளுக்கு ஏதோ குழந்தை விளையாடுறது அதுக்கு ஒரு பொழுதுபோக்கு கையில வச்சுட்டு நான் சமைச்சிருக்கேன் இந்தா அப்படின்னு ஒரு பொம்மைகளை வச்சுட்டு இந்தா உனக்கு போடுறேன், மம்மு போடுறேன், பப்பு போடுறேன்னு கையை காமிச்சு ஏதோ வெறும் கையை வச்சுதானா அது மாதிரி ஆயிடக்கூடாது. இது மாதிரி உபதேசங்கள்லாம் நமக்கு ஆழ்ந்து மனசுல இருக்கணும், அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் நமக்கு ஆயிருக்கணும். அதோடு கூட எடுத்து சொன்னாதான் கேட்கிறவாளுடைய ஹிருதயத்துல போய் அது அவளுக்கும் ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த போல வால்மீகி பகவான் கோட்டிக்கணக்காய் ராமநாமா ஜபிச்சு அப்புறம் தமசா நதிக்கரையில ஆசிரமம் அமைச்சின்று அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ணிட்டு இருந்த காலத்திலே பிரம்மதேவனும் நாரதனும் இந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணி எழுத சொன்னார்.
ஓலையும் எழுத்தானையும் எடுத்துட்டு எழுத ஆரம்பிச்சார். அவர் கை வச்சதுதான் தெரியும். அவர் சொல்றார், நான் எழுதவே இல்லை, இது என்ன ஒரு வியாஜமாக வச்சுட்டு வந்துடுத்து இந்த ராமாயணம் அப்படிங்கிறார். நான் ஏதோ எழுத்தாணி எடுத்து ஓலையில வச்சேன், அந்த மட்டும்தான் என்னுடைய முயற்சி. ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபப்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வம். ராவணவத பரியந்தம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டான். யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு நினைக்கிறது? ராமனுடையவே குழந்தையில் குசலவால் ராமனுடைய சன்னிதானம், ராமனுடைய சங்கல்பத்தினாலே வால்மீகி ஆசிரமத்துல வளரே அவர்கள் எதேச்சியா வந்து வால்மீகியை நமஸ்கரிக்க அவளுக்கே உபதேசம் பண்ணணும்னு ராமனுடைய சங்கல்பம்னு உபதேசம் பண்ணிவிட்டா. வேதாத்தியனம் பண்ணி அதுகள் சமிதாதானம் பண்ணிட்டு வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ற காலத்துல ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு ராமாயணம் முழுக்க வாக்குக்கு சுவாதீனம் ஆயிடுதான். வாச்சோ விதேயம் தத் சர்வம் ஸ்ருத்வா காவியம் அனிந்திதோ. ஒரு தோஷமும் இல்லாத இந்த ராமாயணத்தை அவர்கள் சிரவணம் பண்ணி அதை மனசுக்கு ஆக்கிண்டு கானமாக பண்ணினார். தௌது கந்தர்வ தத்துவஜ்ஞோ மூர்ச்சனாஸ்தான கோவிதோ. எந்த இடத்துல மூச்சை விடணும், எந்த இடத்துல எப்படி கானம் பண்ணணும், எந்த ஸ்லோகங்களைங்கிறதெல்லாம் நன்கு அறிஞ்சவர்களாம். கந்தர்வ கானமாக கையில தம்புரா வச்சுட்டு கானம் பண்ணியிருக்கால் குசலவார். இதை எங்க அரங்கேற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறதே, பழைய காலங்கள்ல ராஜசபையில பாடினால் அது உலகம் முழுக்க எல்லாருக்கும் போய் சேரும். ராஜாக்கள்கிட்ட சொன்னோமானால் ராஜாவே கேட்கிறாருங்கிறத எல்லாரும் ஒரு அட்டென்ஷன் ஏற்படும், ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும், எல்லாரும் வந்து அதை உடனே எடுத்துப்பார். அந்த ரீதியில ஒரு ராஜசபையில பாடணும். எல்லாத்துக்கும் மேலே இது ராமனை பத்தியே பண்ண கிரந்தமா இருக்கிறதுனால அவருக்கே முதல்ல பாடி காட்டார். பழைய காலங்கள்ல இதெல்லாம் உண்டு சம்பிரதாயங்கள்ல. ராஜாவை பத்தி 10 வார்த்தைகள் சொல்லி பத்திரம் எழுதிட்டு போய் அவள்கிட்டயே பாடுவாள். அதற்கு சன்மானங்கள்லாம் ராஜாக்கள் கொடுப்பாள். மகாபுருஷாலா இருந்தா உண்டிதான் உண்மையான பக்தர்கள் அவளை பத்தி பாடுவார். இல்லைன்னா என்னை பத்தி பாடுன்னு சொன்னா பாடிவிட மாட்டான், என்னை பத்தி பாடுன்னு சொன்னா பாடிவிட மாட்டான். இந்த விஜயநகர சமஸ்தானத்திலேருந்து என்னை பத்தி பாடுன்னு பல்லாக்கு அமைச்சார். காஞ்சிபுரத்திலேயே வம்சவருத்தி எடுத்துட்டு இருந்தே தேசிகனுக்கு, நீ வரதராஜனை பத்தி பாடிட்டு இருக்கியே, என்ன கிடைக்கிறது உனக்கு, உஞ்சூர்த்தி சொம்பு தான் உன்னோட சொத்து, என்னை பத்தி பாடினேயானால் உன்னை என்ன போல வச்சுவேன் அப்படின்னு ராஜா தூது அமைச்சார். பல்லாக்கு அமைச்சிருக்கேன், நீ வா, பட்டு சாதரா போத்துறேன், ரொம்ப நன்னா இருக்கு உன்னோட வாக்குன்னு கேள்விப்படுறேன், உன்னோட ஸ்லோகங்களை என்னை பத்தி ஸ்லோகம் பண்ணேயானால் உன்னை நான் என்ன போல வச்சுப்பேன், சமகாசனம் கொடுத்து உனக்கு பட்டு பீதாம்பரங்கள்லாம் போத்தி உனக்கு எல்லா சௌக்கியங்களும் பண்ணுவேன், இத்தனை காலமா நீ வரதனை பாடி உஞ்சூர்த்தி தானே எடுத்துட்டு இருந்தே அப்படின்னுட்டான் ராஜா. உடனே அந்த பல்லாக்கு வந்திருக்கு, ராஜாஜ்ஞே. கேட்கலன்னு சொன்னா அது வேற விதமா விபரீதமா ஆகும். அவர் என்ன பண்ணார், அந்த பல்லாக்குக்கும் மரியாதை கொடுக்கணும், போகவும் கூடாது, இவரோட சங்கல்பம். அதனால என்ன பண்ணார், ஒரு 5 ஸ்லோகத்தை எழுதி அந்த பல்லாக்களை வச்சு இதை கொண்டு கொடுங்கோ ராஜாட்டே அப்படின்னா. வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு ஒரு 5 ஸ்லோகங்கள் தேசிகன் பண்ண. அதுல சொன்னார், ஒரு அரச இலை இப்போ உதிர்ந்து விழறது, சிசிர ருதுவில் மரங்கள்லேருந்து இலை விழும். அந்த அரச இலையே ஒரு பாகத்தை எடுத்து 100ஆக வெட்டுறது. க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல. ஒரு அரச இலையை எடுத்து அதை 100ஆ வெட்டி அதுல ஒரு பாகத்தை எடுத்து அதை ஒரு 100ஆ வெட்டி அதுல ஒரு ஏகதேசம் இருந்தா எந்த அளவோ அந்த அளவு தான் எங்க வரதராஜனுடைய இந்த ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி உன்னோட ஐஸ்வர்யம். அரச இலையே இத்தினோண்டு தான் இருக்கும், அதையும் 100ஆ வெட்டுறது, அதுலயும் ஒரு 100 பங்கு ஆக்கிறது. சதாம்ச பாலன கலா, அவ்வளவு பாகத்தை ஆஜ்ய பரிபாலனம் பண்ற உனக்கே இவ்வளவு கர்வமா? துர்வார கர்வானல, உன்னை பத்தி நான் பாடுவேனா? என்னோட வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு, வரதராஜனை பத்தி பாடுற வாக்கு. க்ஷுத்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யாம் நமன்யாமகே. ஒரு நாளும் மானிடனை பத்தி நான் பாட மாட்டேன், ஏன்னா வரதராஜனை பத்தி பேசுற வாக்கால இதை நான் பாடுவேன். தேவம் சேவித்துமேவ நிச்சினுமகே யோசௌ தயாலு புரா தானா முஷ்டி முச்சே குச்சே நமுனையே தப்தே ஸ்ம வித்தே சதாம். நான் பாடுறேன்னு உஞ்சூர்த்தி எடுத்துட்டு இருக்கேன், நீ நினைச்சுட்டு இருக்கேன். நீ வரதராஜனை பத்தி தன காலமா பாடி என்ன கண்டேன்னு கேட்கற, உனக்கு தெரியாது போல இருக்கு. என் வரதராஜனோட பெருமை
ஒரு நாளைக்கு என்னைக்கோ ஒரு பிராமணன் ஒரு முடி அவளை கிழிஷ துணியில வச்சு கட்டி எடுத்துன்னு போனான். அவனோட பிரபாவம் என்னாச்சு தெரியுமா? ஒரு முடி அவளை எடுத்துன்னு போனவனுக்கு குபேரனுக்கு ஏதாவது கைமாத்துக்கு பணம் போறலன்னா குச்சேலன்ட்ட வேணா கேட்பமா அப்படிங்கிறா போல பண்ணினவன் என் வரதராஜன். தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே வித்தேஷன்னு குபேரனுக்கு பேர். தத்தேஸ்மே வித்தே சதாம். குபேரன் பார்த்து ஐயோ குச்சேலரோட ஐஸ்வர்யம் எத்தகையது, அவருக்கு முன்னாடி நாளா ஒண்ணும் இல்லைன்னு குபேரன் பார்த்து பெருமூச்சு விடுறா போல ஒரு ஸ்தானத்தை கொடுத்தான் குச்சேலனுக்கு. குச்சேலனை ரட்சிச்ச பகவான் என்னை காப்பாத்துவான். என்னுடைய வாக்கு அருமையான வாக்கு. அந்த வாக்கை சாக்கடை நரஸ்துதிங்கிற சாக்கடையில போட்டு பெரட்ட மாட்டேன். இந்த அருமையான இந்த வாக்கை கேட்கறதுக்கு தேவநாத பெருமாளும் ரங்கநாதனும் வரதராஜனும் காத்துருக்காள். திவ்யதேச பெருமாள்லாம் இந்த அருமையான வாக்க அல்பமான மனுஷனை நரஸ்துதி நான் பண்ண மாட்டேன். என்னுடைய வாக்கு வரதராஜனுக்கே அர்ப்பணம்னு அப்படி அவர் ஸ்தோத்திரம் ஒரு 5 ஸ்லோகங்கள் பண்ணினார். தயா குச்சேலே தனதத் குச்சேலே ஸ்ருதே குச்சேலே ஸ்திதே குச்சேலே ஸ்ருதமா குச்சேலே காச்சாய நீச்சம் கமனீய வாச்சா மோச்சா பவ சுவாதுமுச்சா நயாச்சே. அருமையான என் வாக்கு அல்பனான ஒரு மனுஷன் என்னை பத்தி பாடுன்னு நீ சொல்றதுலேருந்தே நீ அல்பம்னு எனக்கு யாராவது சொல்லணுமா? நீ அல்பன்கிறது யாரும் எனக்கு சொல்லல, பின்ன எனக்கு எப்படி தெரியறதுனால் என்னை பத்தி பாடுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கியே நீ. யாராவது தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணாலே சாதுக்கள் சங்கோச்சப்படுவார். என்னை பத்தி சொல்ல வேண்டாம், பகவானை பத்தி சொல்லுங்க. நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னை விட பெரிய காரியங்கள்லாம் பண்ணவாள் உண்டு லோகத்திலேன்னு சொல்றதுதான் சாது லட்சணம். என்னை பத்தி சொல்லும் அப்படின்னு சொன்னானா அவன் மட்டம்ங்கிறது தெரியலையா? காச்சாய நீச்சம் கமனீய வாச்சா மோச்சா பவ சுவாது முச்சா நயாச்சே எல்லாம் தேசிகன் சொன்னார் அப்படின்னு தேசிகனோட சரித்திரம். நிகமாந்த மகாதேசிகனோடது ஒரு உஞ்சூர்த்தி தான் எடுத்துட்டு இருந்தார் கடைசி பர்யந்தம். ஸ்ரீரங்கத்திலையும் வந்து இருந்தார், காஞ்சிபுரத்திலையும் இருந்தார். பூர்வீகம் அவருக்கு திருவகீந்திரபுரம், கடலூர் பக்கம் திருவகீந்திரபுரம் தான் அவர் ரொம்ப காலம் வாழ்ந்தது. தேவநாத பெருமாளுடைய சந்நிதியில தங்கையாலேயே ஒரு கிணறு வெட்டியிருக்கார். ஒத்தரா இருந்து தங்கையால கிணறு வெட்டி கைங்கரியம். அத்தனை படிப்பும் இந்த ஜென்மாவுக்கும் பிரயோஜனம் பெருமாளுக்குன்னு ஆட்பட்டு இருக்க அப்படின்னு தங்கையாலேயே கிணறு வெட்டி தேவநாதனுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு தேசிகனோட சரித்திரம். 105 வயசு இருந்தார். அவர் 105 வயசு இருந்தார். ஐஸ்வர்யம் வேண்டாம்னு இருந்தார். காஞ்சிபுரத்திலேயே சில பேர்கள் கலப்பி விட்டுவிட்டால் ஒரு பிரம்மச்சாரியே கன்யாசுல்கம்னு அந்த காலத்துல பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்துட்டு பெண்ணை வாங்கிக்கிறது அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இப்ப வரப்போறது, அந்த காலங்கள்லாம் மேல வரப்போறது. கன்யாசுல்கம்னு பொண்ணுக்கு ஒரு 100 வராகம் கொடு, 1000 வராகம் கொடு, பொண்ணு தரேன்னு சொல்லுவாள் பொண்ணை பெத்தவா. ஒரு பிரம்மச்சாரி பரம ஏழை, கல்யாணமே ஆகல. அவர்கிட்ட போய் ஊர்ல வருத்தப்பட்டு இருந்தான். சில அசத்துக்கெல்லாம் என்ன பண்ணுது, தேசிகன்ட்ட போய் கேளு, உனக்கு ஏதாவது பண்ணுவார் உபகாரம். அவரே உஞ்சூர்த்தி எடுத்துட்டு இருக்கா. விஷமமாக அவர்கிட்ட போய் கேளு ஏதாவது பண்ணுவார்னு சொல்ல, இந்த பிராமணனும் பிரம்மச்சாரியும் உண்மையோன்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு கல்யாணம்னு ஒன்று ஆனா போறோம்னு ஏங்கின்னு இருக்கிறவன் அவர்கிட்ட போய் எனக்கு கல்யாணம் ஆகணும், தனம் இல்லை, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாள்னு சொல்ல, ஸ்ரீஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் அங்க இருக்கிற பெருந்தேவியை பார்த்து பண்ணினார். உஞ்சூர்த்தி எடுத்துட்டு இருந்த பிராமணர் கனக வருஷமா வருஷிச்சுதான் இந்த பிரம்மச்சாரிக்கு அத்தனையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு உஞ்சூர்த்தி எடுத்துட்டு இருந்தார். தேசிகனோட சரித்திரம்னு இப்படி கனகதாரா ஸ்தோத்திரம் ஆச்சாரியாலோடது சொல்றோமோ அதுபோல ஸ்ரீஸ்துதி அழகான ஸ்தோத்திரம். அதுவும் 24 ஸ்லோகம் தான். தாயாரை பார்த்து சொல்றார், ஸ்ரீயம் அசரணாக துவாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு ஆரம்பம். ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். அம்மா உன்னையே சரணம் அடையறேன், துவாம் சரண்யாம் பிரபத்யே, சரணமகம் பிரபத்யே அப்படின்னு வேதம் எப்படி சொல்றதோ, வேதத்துல ரொம்ப பக்தி தேசிகனுக்கு அந்த வேத பதங்களையே எடுத்து இந்த ஸ்ரீஸ்துதியில போட்டிருக்கா. எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்துதியான்னு அழகான ஸ்தோத்திரங்கள், தாரித்திரியத்தெல்லாம் போக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள். அப்படி அந்த தேசிகன் வாழ்நாள் முழுக்க பகவானையே கொண்டாடிட்டு இருந்தாள் அப்படிங்கிற போல
இங்க பகவானா போயிட்டதுனால ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவரை பத்தி ஒரு காவியம் பண்ணியிருக்கமே, ராமனுடைய சபையிலேயே பாடினால் ராமன் சந்தோஷப்படுவார். தன நாளா ராமநாமா ஜபிச்சுட்டு இருந்ததுக்கு, ராமாயணம் எழுதினதுக்கு ராமன் சந்தோஷப்பட்டால் அதுவே நமக்கு இந்த பிரயாசைக்கு ஒரு பிரயோஜனம்னு வால்மீகி பகவான் எதிர்பார்த்துன்னு இருக்கு. அஸ்வமேத யாகம் பண்றேன்னு தகவலும் சுவாமி சொல்லி அனுப்ப குழந்தையில அழிச்சுண்டு அஸ்வமேத யாகசாலைக்கு போனார். 32 நாட்கள் கானம் பண்ணினார் அந்த குழந்தைன்னு இந்த சர்க்கத்துல ஆரம்பிச்சு இந்த சர்க்கத்துல முடிச்சால் இன்னைக்கு இப்போ 17வது நாள்னா இந்த இத்தனை சர்க்கம் கானம் பண்ணினாலுங்கிறது வரைக்கும் அந்த கணக்கெல்லாம் இருக்கு. இந்த திதியில ஆரம்பிச்சு இந்த திதியில முடிச்சா, இந்த பட்சத்துல ஆரம்பிச்சு முடிச்சாலுங்கிறதெல்லாம் உத்தரகாண்டத்துல அந்த கதைகள்லாம் இருக்கு. இத்தனை ஸ்லோகங்கள் இன்னைக்கு பாடினாலுங்கிற வரைக்கும் சங்கையெல்லாம் இருக்கு. அப்படி சுவாமி அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதாவகாயதாம் மார்க விதான சம்பதாம் சச்சாபி ராமஹ பரிஷத்கத சனைஹி புபூஷயா சக்தமனா பபூவ ஹா மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே இமௌ முனி பார்த்திவ லக்ஷணான்விதௌ குஷீலவௌ சைவ மகாதபஸ்வினோ மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. சுவாமியை கேட்டு சந்தோஷப்பட்டாள்ங்கிற அழகான சரித்திரம் ஸ்ரீ ராமச்சரித்திரம். அதுல குழந்தைகள் கானம் பண்ண ஆரம்பிச்சது. ராமாயணத்தை எடுத்ததுமே ஒரு ராஜ்யத்தை பத்தி சொல்லித்தானே ராஜாவை பத்தி கொண்டாடணும். அயோத்தியை வர்ணிச்சுது, அயோத்தியில உள்ள ஐஸ்வர்யத்தை வர்ணிச்சுது. தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவிதி சர்வசங்கிரஹா தீர்க்கதர்ஷி மகா தேஜாஹ பௌரஜான பதப்பிரியா இக்ஷ்வாகூநாமதிரதா யஜ்வா தர்மபரோ வசி மகர்ஷி கல்போ ராஜர்ஷி त्रिषु लोकेषु विश्रुतः सर्वा पूर्वमियं येषां आसीत् कृत्स्ना वसुन्धरा प्रजापतिमुपादाय नृपानां जयशालिनां. ராமநவமி உற்சவம் நடக்கிறது ஸ்ரீரங்கத்தில் நம்ம ஆசிரமத்தில். என்ன வேணும்? என்ன வேணும்? தங்க வட்டில் வேணுமா? கேதகி சம்பகம் புண்ணாகங்கள் வேணுமா? 10 துளசி வேணும், ராமன் படமோ பிம்பமோ வேணும். ராமாயண புஸ்தகம் கையில இருக்கு. ராமநவமி உற்சவம் நடக்கிறது. ஒரு 1000 பக்தால் வந்தாலா? லட்ச பிராமண போஜனம் நடந்ததா? பேப்பர்ல எல்லாம் வந்ததா? டிவியில வந்ததா? 10 பேர் சொன்னாலா அது மாதிரி நடக்கிறதுன்னா அதுவா ராமநவமி உற்சவத்தோட பூர்ணத்தையாகும்? ஆகாது. பின்ன என்ன பூர்ணத்தைன்னால் இங்க ராமாயணம் படிக்கணும், ராமனுக்குன்னு படிக்க 10 துளசி எடுத்து வச்சுக்கிறோம். ராமாயண மகா ராமபுத்திராயன் மகா, இதான் ராமநவமி உற்சவம். நாளைக்கு லட்சார்ச்சனம் நடக்க போறது. 1000 கிலோ கிட்ட புஷ்பம் வரப்போறது. ஸ்ரீரங்கம் கடத்தரையிலேருந்து சுவாமி வந்து வாங்கிக்க போறார். வருஷம் நடக்கிறது தான். சக்தி இருக்கு, அனுகூலம் இருக்கு, பக்தாளுடைய சகாயம் இருக்கு, பண்றோம். இல்லைன்னாலும் அதுக்காக ராமநவமி உற்சவத்துக்கு குறையாயிடாது. பண்ண போற விஷயத்துக்கே சொல்றேன். 10 துளசியை பறிச்சு வச்சுட்டு ராமாயண மகா ராமபத்ராயன் மகான்னு சொல்லி ராமாயணத்துலேருந்து ஒரு 10 சர்க்கம் பாராயணம் பண்ணா உற்சவம் பூர்த்தி ஆகாதா? ஒரு பானகம் நீர்மோர் நிவேதனம் பண்ணிங்களா ராமனுக்கு பிரீத்தியா ஆயிடாதா? என்ன வேணும்? என்ன வேணும்? ராமனுடைய பிரீத்தி தான் வேணும். அந்த ஒரு சங்கல்பத்தோட எல்லாம் நடக்கும். அதோட பிறகு ராமநவமியில 2000 பேருக்கு அன்னதானம் நடக்க போறது, பிராமண பூஜனங்கள்லாம் நடக்க போறது. 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல மளிகை சாமான்கள் பிராமணாளுக்கெல்லாம் பீஜதானமா கொடுக்க போறது, 10 பேருக்கு சொர்ணதானம் பண்ண போறது, பல விஷயங்கள் நடக்கிறது. எல்லாம் நடக்கிறதுனால் ராமனோட சங்கல்பம் நடக்கிறது. ஆனா நம்மளோட சங்கல்பம் என்னன்னா இத்தனையோட ராமநவமி உற்சவம் நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம சங்கல்பம். துளசி தலமுலச்சே சந்தோஷமுகா. தியாகராஜ சுவாமிகளும் ராமநவமி உற்சவம் நடத்தின்னு இருந்தா. அவர் பரமராம பக்தர்னு சொன்னா ராமநவமி நடத்த ராமபக்தால் எல்லாருமே ராமநவமி உற்சவம் நடத்துறது இயல்பு தானே. பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரின்னு ஒரு மகான் இருந்தார். எங்க முத்தண்ணாவாழ்ட்டியே காவியத்திலேருந்து வேதாந்த பரியந்தம் வாசிச்சார். அவர் ராமநவமி உற்சவம் நடத்தின்னு இருந்தார். ராமர் கோவில் கட்டினார் தன் ஊர்லேயே, பருத்தியூர்லேயே. வாழ்நாள் முழுக்க ராமநவமி உற்சவம் நடத்தின்னு இருந்தார். ராமபக்தால்னு சொன்னா அடுத்தடுத்து ஒரு நிலவரத்தை ராமாயணம் படிக்க ஆரம்பிப்பாள், ராமநாமன் ஜபிக்க ஆரம்பிப்பாள், 10 துளசி எடுத்து ராமனுக்கு அர்ச்சிக்க ஆரம்பிப்பா. அடுத்தது என்னன்னா ராமநவமி உற்சவம் தான். ராமனோட ஒரு உற்சவத்தை கொண்டாடணும் அப்படின்னு அந்த ரீதியில 2 நவாகமா இங்க நடக்கிறது. தியாகராஜ சுவாமிகளும் உற்சவம் நடத்தின்னு இருந்திருப்பார். உஞ்சவர்த்தி தான் எடுத்துட்டு இருந்தார். அவர் எப்படி நடத்திருப்பார் அப்படின்னு ஒரு இமேஜ் 150 வருஷம் முன்னாடி தானே இருந்தார்.
அவர் எப்படி நடத்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு அவரோட கீர்த்தனமே நமக்கு பதில் சொல்ற. காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு காவேரி கரையில இருக்கிற முளைச்சிருக்கிற துளசியை, அந்த காலத்துல துளசி விலைக்கு வரல, வில்வம் துளசி எல்லாம் விலைக்கு இல்லை. இப்பதான் அதுவும் பொட்டலம் போட்டு சிவன் கோவில் வாசல்ல விற்க ஆரம்பிச்சு விட்டா. பழைய காலத்துல துளசி பில்வத்துக்கெல்லாம் விலை இல்லை. 10 துளசி எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோம்பா. யாராத்துலயா இருந்தா கூட செடியை பிச்சு விடாதே, பார்த்து எடுத்துக்கோ 10 துளசியை அப்படின்பா. கிராமங்கள்ல துளசிக்கெல்லாம் விலை கிடையாது. அவர் சொல்றார், காவேரியில் ஸ்நானம் பண்றேன், 10 துளசியை எடுத்துன்னு வரேன், ராமாயண மகா ராமபத்ராயன் மகான்னு போடுறேன், ராமாயணம் படிக்கிறேன், உன் கீர்த்தனம் பாடுறேன், உனக்கு இது சந்தோஷம் ஆகாதா? உன் கீர்த்தனத்துல கேட்கிறா. துளசி தலமுலச்சே சந்தோஷமுகா சரசீருக புன்னாக சம்பக பாட்டல குரவக. எல்லா புஷ்பத்தோட பேர்களையும் சொல்றா. தனிக்கால் ஐஸ்வர்யமுடையவா எல்லா புஷ்பத்தையும் ராமாவும் சரணத்துல போடுவா. மல்லிகை, முல்லை, ஜாதி, சம்பகம், மரகதம், புன்னாகம்னு கட்டி போடுவா. இந்த ஏழை தியாகராஜனுக்கு என்னால் முடிஞ்சது இந்த 10 துளசி. ஆனால் இதுல ஒரு கண்ணியம் என்ன, ஒருத்தர்கிட்ட போய் தேகின்னு கேட்கலையே. நான் ராமனுக்கு தங்க கவச்சம் போடணும், எனக்கு பணம் கொடுங்கோ. தங்க கிரீட சாத்தனம், பணம் கொடுங்கோ. ராமனுக்கு ராமநவமி உற்சவம் நடத்துறேன், எனக்கு லட்சார்ச்சனை பண்ணணும், எனக்கு லட்ச பிராமண போஜனம் பண்ணணும், 10 ரூபாய் இருந்தாதான் ராமநவமி நடத்த முடியுங்கிற சங்கல்பத்துல இங்க நடக்கவே இல்லை. ராமனுக்கு நடத்தணுங்கிற ஒரு சங்கல்பத்துல நடக்கிறது, அது தானே நடக்கிறது. தானே நடக்கும். உள்ளுக்குள்ள என்ன சங்கல்பம்னா, தியாகராஜ சுவாமிகள் எப்படி நடத்தியிருப்பார், அவரோட நான் என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கல. முன்னாடி பூர்வீகாலா இருந்த ராமபக்தா இன்னைக்கு தானே இவ்வளவு பணம் பெறல்றது, நல்ல காரியங்கள்லையும் நிறைய பணம் பெறல்றது. அந்த காலங்கள்ல 10 ரூபா கொடுத்தாலே பெரிய மனஸ்வீம்பா, பெரிய கர்ணன்னு சொல்லுவாள். அந்த மட்டும்தான் தர்மங்கள் நடக்கும், பைசாவும் கொடுப்பாள். ஏன்னா எல்லாரும் பெரிய குடும்பிகளா இருப்பால். பணமும் இவ்வளவு அச்சடிக்கல, இவ்வளவு புழக்கம் கிடையாது பணம். ஆனாலும் மனசு பெருசா இருந்தது. சங்கல்பம் முழுக்க ராமனுடைய பிரீத்திக்குன்னு இருந்தது. நம்ம செய்யறதெல்லாம் ராமனுடைய பிரீத்திக்கு. எல்லாத்துக்கும் மேல கண்ணியது. ராமனை ஆசிரியிச்சுட்டு ஒரு தட்டு போய் நான் கையேந்தி நிற்பேனா கேட்டேனானால் அது ராமனுக்கு குறவு இல்லையா? நான் ஆசிரியிச்ச தெய்வம் எனக்கு என்ன வேணுமோ அது பார்த்து செய், அதுக்கு என்ன வேணுமோ என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், அதை பிரீத்தியாக ஏத்துப்பார் அப்படிங்கிறது தானே தியாகராஜ சுவாமி கீர்த்தனங்கள்லாம் நமக்கு காமிக்கிறது. சரசீருக புன்னாக சம்பக பாட்டல குரவக கரவீர மல்லிகை. இந்த கீர்த்தனத்துல சொல்றா, இவ்வளவு புஷ்பங்கள் இருக்கு அர்ச்சனைக்கு. ஆனால் இந்த தியாகராஜனால முடிஞ்சது என்னன்னா, துளசி தலமுலச்சே சந்தோஷமுகா. இந்த துளசி தலம் என்னால முடிஞ்ச நான் போடுறேன், அதுக்காக என்ன உனக்கு சந்தோஷம் இல்லாத போயிடுமா? ராமான்னு நான் மனசுல நினைச்சுட்டு என்னுடைய கண்ணீரோட கூட தோச்சு அந்த துளசியை போட்டேனானால் இதுக்கு மேல என்ன உன்னுடைய பிரீத்திக்கு நான் செய்ய வேண்டியது இருக்கு? ஒரு 10 ராமநாமா சொன்னேன், ஒரு 10 சர்க்க ராமாயண பாராயணம் பண்ணினேன். அந்த கண்ணியத்தோடு ராமன் ஆசிரியிச்சிருக்கேன், ராமன் ரட்சிப்பார். மா கேலரா விசாரமோ அப்படின்னு தானே இருந்தார் தியாகராஜர். ராமனுடைய சந்நிதியிலே இந்த குழந்தையெல்லாம் கானம் பண்ண ஆரம்பிச்சால் இந்த குசலவா அயோத்தியை வர்ணிச்சது. இந்த குழந்தை சர்வாபூர்வ மியம்மேஷாம் ஆசீத், எல்லாம் நிறைஞ்சிருந்தது அந்த அயோத்தியில. ஒரு ராஜாக்களும் அந்த ராஜவம்சத்துல வந்தவாள் வீரனும் சூரனுமாக வந்தாள். பிரஜாபதி உபாதாய நிருபானாம் ஜெயசாலினா. அதுல சில ராஜாக்களோட பெருமையை சொல்றேன். சில குடும்பம், அந்த குடும்பத்துல வந்தவாள்லே ஒரு 60,000 குழந்தை சக்கர சக்கரவர்த்திக்கு பிறந்தால் ஒரு பாகம் சமுத்திரத்தையே அவ தான் வெட்டினாள். ஏஷாம் சசகரோ நாமே சாகரோ ஏன காணிதா ஷஷ்டி புத்திர சஹசிராணி. அந்த 60,000 பேர் வெட்டினதுனாலதான் ஒரு பாகத்துக்கு சாகரம்னு பேர் ஏற்பட்டது சமுத்திரத்துக்கு. இந்த சகரபுத்திரால் வெட்டினதுனாலே சாகரால்னு பேரு அவளுக்கு. அவ வெட்டினதுனால இதற்கு சாகரம்னு பேரு. ஒரு சமயம் அப்பாவுக்காக இந்த 60,000 பேருமே உயிரை விட்டார். அப்பாவுக்காக உயிரையும் விடக்கூடியதான குடும்பம் இந்த சூரியவம்சம். அதுக்கப்புறம் அந்த பிதற்கள் கரையேறணும்னு 3-4 தலைமுறை கழிச்சு வந்த அம்சுமான், திலீபன், எல்லாரையும் தாண்டி வந்த பகீரதன், எங்கேயோ பிரம்மலோகத்துல தேவலோகத்துல ஓடினதான கங்கையே பூலோகம் பாதாள பர்யந்தம் பாய பண்ணினதான பகீரதன் பிறந்த வம்சத்தை பத்தி சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் மேல மனு, பிரம்மலோகத்துல இருந்த ரங்கநாதனே நமக்கெல்லாம் கொண்டு கொடுத்ததானே மனு பிறந்த வம்சத்தை பத்தி சொல்ல போறேன். மனுவோட பெருமையே. மனுநாமானவேந்திரேணே யாபுரி நிர்மிதா ஸ்வயம்.
அவரால் நிர்மாணம் பண்ணப்பட்டதுதான் இந்த அயோத்தியாபுரி. 4 ரத வீதிகளோட சரையூ தீரத்திலே ரங்கநாதனுக்குன்னு ஒரு நகரத்தை ஏற்படுத்தினார். அவருடைய வம்சத்துல அவருடைய புத்திரன் இக்ஷ்வாகு உற்சவங்கள்லாம் நடத்தி ரங்கநாதனுக்கு அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேனே. யாராலையும் யுத்தம் பண்ண முடியாத இந்த நகரம் அயோத்தியா அப்படின்னால் யுத்தத்துக்குன்னு யாரும் கிளம்ப முடியாது. இந்த நகரத்தை உத்தேசிச்சு இந்த ராஜ்யத்தை யாரும் யுத்தம் பண்ணி கைப்பற்ற முடியாது. அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. உலகம் முழுக்க அறியும் இந்த அயோத்தியை அப்படின்னா ஆச்சாரியால் சொல்றாள் ஒரு ஸ்தோத்திரத்துல, ராமா நான் என்னைக்கு அயோத்தியிலேயே வாழ போறேன், இந்த சரையூல ஸ்நானம் பண்ணிண்டு ராமாயணம் படிச்சுண்டு கதாவா சாகேதே விமல சரையூ தீரபுலினே சமாசீன ஸ்ரீமத் ரகுபதி பதாப்ஜே ஹிருதி பஜன்னே அயே ராமஸ்வாமின்னி ஜனகதனயா வல்லப விபோ பிரசீதேதி க்ரோஷன்னி நிமிஷமிவ நேஷ்யாமி திவசானி. கதா அப்படின்னா ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு. இந்த சொல்லு கதான்னா எப்போ, கதாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா என் வாழ்நாள்ல எப்போ அதுபோல நாட்கள். சாகேதபுரி அப்படின்னு பேரு அயோத்திக்கு. கதாவா சாகேதே, இந்த சாகேதபுரியில பரிசுத்தமான சரையூ நதிக்கரையில விமல புலினே, விமல சரையூ தீரபுலினே, அதுல ஒரு மண் திட்டல உட்கார்ந்துண்டு சரையூல ஏதோ ஒரு கரையில உட்கார்ந்துண்டு சமாசீனஹா. இந்த சரையூல தானே ராமன் வந்து நித்தியம் ஸ்நானம் பண்ணார் 11,000 வருஷமும். அவதாரம் முடிச்சுக்கிற காலத்திலையும் இந்த சரையூல தானே இறங்கி எல்லாரையும் வைகுண்டம் புல்பூண்டாதி ஒன்றின்றியேன்னு எல்லாரையும் வைகுண்டம் அழிச்சுன்னு போனார். இந்த சரையூ கரையில தானே சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து விஹாரங்கள் பண்ணிட்டு இருந்தார், ஜலக்கிரீடையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். லக்ஷ்மணாதிகளோட கூட இங்கதானே விஹாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்படின்னு இந்த சரையூ கரையில நடந்த ராமாயண கதையெல்லாம் மனசுல அசை போட்டுண்டு சமாசீனஹா ஸ்ரீமத் ரகுபதி பதாப்ஜே ஹிருதி பஜன்னே. உன்னுடைய கதைகளை மனசுல நினைச்சுண்டு கதைகளை நினைக்கிறதையே ராமனுடைய காருண்யத்தையும் நினைச்சு இங்கேருந்து நான் கத்தினேனானால் அக்கறையில சரையூ கரையில கேட்கறா போல நான் கத்திண்டு குரோஷன்னே அப்படின்னா இறஞ்சு கத்தர. அயே ராமஸ்வாமின்னே, நப்பனே ராமா ராமச்சந்திரா ராகவா ஜனகதனயா வல்லபா விபோ பிரசீதேதி குரோஷன்னே. கண்டகாவேரி போல 3 மடங்கு இருக்கும் சரையூ. பெரிய நதி அது. 4-5 கிலோமீட்டர் இருக்கும் பாலம். இங்கேருந்து அக்கறை போகணுமானால் ஆச்சாரியால் சொல்றால் நான் இந்த கரையில ஒரு மண் திட்டில் உட்காந்து கத்துவேன். அயே ராமஸ்வாமின்னே ஜனகதனயா வல்லப விபோ பிரசீதேதி குரோஷன். இறஞ்சு கத்தே அக்கறையில எதிரொலிக்கிறா போல என்னுடைய தினங்கள்லாம் என் வாழ்க்கையில போக போறது எப்போது. பிரசீதேதி குரோஷன்னே, என்னுடைய வாழ்நாளே நிமிஷமாக நான் சரையூ கரையில இருந்து கழிக்க போற நாட்கள் எப்பொழுது. நிமிஷமிவ நேஷ்யாமி திவசானி. அப்பேற்பட்ட அந்த சரையூர் அயோத்தியிலே, அயோத்தியா நகரத்திலே பல ராஜாக்கள் ஆண்டு வந்தால் அதுல தசரதர் 60,000 வருஷம் வாழ்ந்தார். 3 பிரதான மகிழ்ச்சிகள், 380 மனைவிகள் அவருக்கு. 380 மனைவிகள். அத்தனை பேரோடையும் வாழ்க்கை நடத்தினார். ஆனாலும் ஒரு புத்திரபாகியம் ஏற்படல. தாபப்பட்டு அஸ்வமேதம் பண்றேன்னு சங்கல்பிச்சு சுமந்திரரும் உங்களுக்கு சுயஜர் ரிஷிசங்கர் வந்து உங்களுக்கு அஸ்வமேதம் காலத்திலே புத்திரகாமேஷ்டின்னு ஆதர்வணிக கல்பமான ஒரு இஷ்டி அதை பண்ணி வைக்க போறாள்னு கிருத்தயுகத்துல சனகாதிகள் ஒரு சமயம் கிட்ட சொன்னால் அது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படிங்கிறார். எத்தனை நாளைக்கு சுமந்திரா உங்ககிட்ட நான் வருத்தப்பட்டிருப்பேன் பிள்ளை இல்லைன்னு, அப்பெல்லாம் சொல்லலையேடா சுமந்திரா இதே அப்படின்னார் மந்திரியை பார்த்து தசரதர். அவர் சொல்றார் எனக்கு ஞாபகம் வரலையே, இப்பதானே வருது எனக்கு அப்படின்னு. அஸ்வமேதம் பண்ண போறேன்னு சொன்னதும் தான் ஞாபகம் வந்துதான் சுமந்திரருக்கு. கிருத்தயுகத்துல சனகாதிகள் சனத்குமாரர் எனக்கு சொன்னார், நீங்க வந்து புத்திரகாமேஷ்டி பண்ண போறேலாம், அதுல வந்து உங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்பட போறதான்னு சொல்ல நல்ல நிமித்தமா இருக்கேன்னு
ரிஷிசங்கர் அழிச்சுன்னு வந்து யஜ்ஞங்கள்லாம் நடத்தினார். கீர்வானைரர்த்தியமான தசமுக நிதனம் கோசலேஷ்ருங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மபிருதே பாயசாக்ரியம். அஸ்வமேத யாகம் அது தனி. அப்புறம் அதற்கு அங்கமான இஷ்டிக அதில் பண்றதே புத்திரகாம இஷ்டின்னு அதர்வண வேதத்திலேருந்து ஒரு இஷ்டி. சாந்தேங்கிற மனைவியோட அந்த ரிஷிசங்கர் அழிச்சுன்னு வந்து சாந்தையா சகபாரியையா அவளோட கூட அழிச்சுன்னு வந்து தம்பதிகளா அவளை பூஜிச்சு இந்த இஷ்டியை நடத்தி கொடுக்க சொல்லி வசிஷ்டரும் அதை மேற்பார்வை கண்டு யஜ்ஞம் நடந்து முடியறது. பிரதான ஆகுதியானதும் குண்டத்திலேருந்து ஒரு புருஷன் வந்துட்டா. தங்கமயமா இருக்காராம் அவர், ஹிரண்மயமான புருஷனாக யஜ்ஞேஸ்வரர். இதம் து நிருபசார்தூலே பாயசம் தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹானத்வம் தன்யம் ஆரோக்கியவர்தனம். தங்கமயமான பாத்திரத்துல வெள்ளி மூடி போட்டிருக்கான். வெள்ளி மூடி போட்டு ஒரு பாயசம். இது வந்து தேவலோகத்திலே தேவதைகளால பண்ணப்பட்டதான பாயசம். இது மில்க் மேடு பாயசம் இல்லை, அமிர்தம் விட்டு செய்யப்பட்ட பாயசம். பாயசம் தேவ நிர்மிதம். இது சாப்பிட்றதுனால என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னால் பிரஜாகரம் கிருஹானத்வம், உன்னுடைய கிரகஸ்த தர்மம் பூர்ணமாகும், நல்ல குழந்தைகளை அடைவாய், தன்யம் உனக்கு நல்ல புண்ணியம் ஏற்படும், ஆரோக்கியவர்தனம் ஆரோக்கியங்கள்லாம் மேம்படும். யாருக்கு புத்திரபாகியம் வேணும்னு உன் பட்ட மகிழ்ச்சிகள்ல நினைக்கிறையோ அவளுக்கு இந்த பாயசத்தை கொடுன்னுட்டு கொடுத்துட்டு மறைஞ்சு விட்டார். உடனே ஜாக்கிரதையா ஆத்துக்கு எடுத்துன்னு போயிடல தசரதர். பாயசம் கொடுத்த உடனே அது இந்த கதைகள்னா இதுலேருந்து நமக்கு எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்கற. உடனே வசிஷ்டர் கையில கொடுத்து ரிஷிசங்கர் கையில கொடுத்து பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி, நீங்க யஜ்ஞம் பண்ணி கிடைச்சதான இந்த பலன் நீங்க என்ன மேற்கொண்டு ஆக்ஞை பண்றீங்களோ அதை நான் பண்றேன். ஆனா தசரதர் ஒன்று சொன்னாராம், நானும் இந்த சாப்பிடலாமா, தேவ நிர்மிதமான பாயசங்கிறாளே, அமிர்தம் விட்டு பண்ணினதுங்கிறாளே, சாப்பிடலாமான்னார். வசிஷ்டர் சொன்னார், குடிகட்டு போயிடும்னார். ஏன்னா இதை சாப்பிட்டா உடனே கர்ப்பம் ஆயிடும். ஆம்பளை கர்ப்பமாயி ஏற்கனவே உங்க ஆத்துல ஒரு பிரசவம் நான் பார்த்துருக்கேன், அஸ்மகன்னு பேரு. கல்லா போய் வயறு. அப்புறம் இந்த வசிஷ்டர் எடுத்தாராம் புகும்சவன தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டார் ஒரு ராஜா, அஸ்மகன்கிற ராஜா. அவருக்குள்ளதான் மூலகர். அவர் வந்து சாப்பிட்டிருக்கார் ஏற்கனவே. போரும் இந்த விஷமம் வேண்டாம், உன் மனைவிகளுக்கே குடு, கௌசல்யா சுமித்ரா கைகேயின்னு. இதான் பிரக்கிரியை. கௌசல்யே சுமித்ரே கைகேயி, இந்த வரிசையில தான் அவர் விவாகம் பண்ணிட்டார். குழந்தை பிறந்ததுல கைகேயிக்கு முதல்ல பரதன் பிறந்து விட்டதுனால இந்த சீரீஸ் மாறி போயிடுது. கௌசல்யே கைகேயி சுமித்ரே, கௌசல்யே கைகேயி சுமித்ரேன்னு சொல்ல ஆரம்பிச்சா. இப்படி சினிமா வந்ததுக்கு அப்புறம் லவகுஷால் லவகுஷால்னு இப்ப சொல்லிக்கிறாளோ, லவகுஷால் இல்லை, குஷலவால்னு தான் இருக்கு ராமாயணத்துல. ஆனா எல்லாரையும் நான் பார்த்துட்டேன் உலகத்துல, யாருமே லவகுஷான்னு தான் சொல்றா. லவகுஷால் ராமாயணம் சொல்றது முனிவேஷவ் குஷீலவோ, குஷீலவோ து தர்மஜ்ஞோ. குஷலவால் குஷலவால்னு தான் சொல்லணும். ராமாயணம் படிக்கிறவாள் கதை கேட்கிறவாளாவது மாத்திக்கணும். உலகத்துல வேற பாக்கி பேர் எப்படி வேணாலும் சொல்லணும். லவகுஷான்னு நம்ம சொல்றது இல்லை, குஷலவால்னு தான் சொல்றோம். குஷன் அண்ணா, லவன் தம்பி, லக்ஷ்மண ராமன்னு சொல்றது உண்டா? ராமலக்ஷ்மணால்னு தானே சொல்லுவோம். அதுபோல குஷலவா, முனிவேஷவ் குஷீலவோ. அதுபோல சுமித்ரே, கௌசல்யக்கு அப்புறம் சுமித்ரே, அப்புறம் கைகே இந்த பாயசத்தை கொடுத்தார். கௌசல்யாயி நரபதி பாயசார்த்தம் ததௌ ததா. பாதி பாயசத்தை எடுத்து கௌசல்யக்கு கொடுத்தாராம். ஒரு பாத்திரத்துல இருக்கிற பாயசத்துல பாதி எடுத்து கௌசல்யக்கு கொடுத்துட்டாராம். மிச்சம் 50% இருக்கானால் அதுல பாதி 25 எடுத்து கைகேயிக்கு கொடுத்தாராம். அதுலயும் மிச்சம் இருக்கிற 25%ல பாதி எடுத்து சுமித்ரைக்கு கொடுத்தாராம். இன்னொரு 12% கையில மிச்சம் இருக்கிறதே தசரதருக்கு. கொஞ்சம் தானே சுமித்ரைக்கு கொடுத்தோம், இதையும் கொடுத்துடுவோம்னு அனுசிந்திய சுமித்ராயி புனரேவ மஹீபதிஹி அப்படின்னு கொடுத்தாருன்னு கதை. இது கதையா பார்த்தோம்னா இதான் விஷயம். ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, தேவ நிர்மிதமான பாயசத்தை சாப்பிட்றதுக்கும் ஒரு புண்ணியம் வேணும். ஒரு பொருளை கொடுத்தா அதை சாப்பிட்றதுக்கும் ஒரு புண்ணியம் வேணும். பகவத் பிரசாதம்னு சொன்னால் அது எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த பிரசாதம்? ரங்கநாதனை அனவரதமும் ஆராதிச்சுட்டு இருந்தால் கௌசல்யம்மா, அதனால 50% கௌசல்யக்கு கிடைச்சது இந்த தேவ நிர்மிதமான பாயசம். நியாயமா 33% தானே பிரிக்கணும். 100% பாயசத்துல
3 கரண்டியா பிரிச்சு 3 பேருக்கும் தானே கொடுக்கணும். ஆனா 50% கௌசல்யக்கான். ஏன்னா ரங்கநாதனோட அப்படி உறவாடி இருக்காள், ரங்கநாதனை பூஜிச்சிருக்காள், அதனால பாயசத்துல பங்கு அதிகம் அவளுக்கு. கைகைக்கு அதுல ஒரு கால் பாகம் தசரதருக்கு மனைவியா இருக்கிறத கொண்டு அந்த புண்ணியத்தினால அவளுக்கு கிடைச்சது. சுமித்ரம்மாவுக்கு 2 முறை கிடைச்சது. ஏன் கிடைச்சதுன்னால் கௌசல்ய பண்ண பூஜைக்கெல்லாம் சகாயமா இருந்தாலாம். அதனால ஒரே பிரசாதமே 2 முறையா சுமித்ரம்மாவுக்கு கிடைச்சது. அது ஒரு பாக்கியம். ஒரு தடவை கொடுத்துட்டு இந்தாங்க இன்னொரு தரைன்னு கொடுத்தா பிரசாதம் இன்னும் சந்தோஷம் தானே. சுமித்ரம்மாவுக்கு அனுசிந்திய சுமித்ராயி புனரேவ மகீபதின்னு இப்படி கொடுத்தால்னு வால்மீகி ராமாயண கதை. துளசிதாசர் சொன்னார், இந்த பாயச பிரதானத்தையே அவர் வேற விதமாக சொன்னார். கையில பாத்திரத்துல பாயசம் வந்ததும் ஒரு பகுதியை எடுத்து கௌசல்யக்கு கொடுத்தாராம், இன்னொரு பாதியை கைகைக்கு கொடுத்தாராம். சுமித்ரைக்கு வரதே பாத்திரத்துல ஒண்ணுமே இல்லையா, கொடுத்து முடிச்சு விட்டார். அடாடா சுமித்ரே உன் ஞாபகமே இல்லையே, கொடுத்துட்டேனே இவாளுக்கு அப்படின்னாராம். நல்ல வேலையா கௌசல்யம் கைகையும் சாப்பிட ஆரம்பிக்கலையா. அவ சொன்னாலாம் ராஜன்னு வருத்தப்படாதீங்கோ, அவளும் பட்ட மகிழ்ச்சி தான், நீங்க கொடுத்த பாயசம் எங்க கையில இருக்கு, நாங்க கொடுக்குறோம்னு கையில இருந்த பாயசத்துல இருந்து கௌசல்ய ஒரு பங்கும் கைகை ஒரு பங்கும் கொடுத்தாலாம். துளசிதாஸ் சொன்னார், நீ எதை கொடுக்கறியோ அது திரும்பி உனக்கே வந்துடும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. கௌசல்ய கொடுத்த பாயசம் லட்சுமண சுவாமியாக ராமன்கிட்டயே திரும்பி வந்துடுதோ, கைகேயி கொடுத்த பாயசம் சத்ருக்னனாக பரதண்டத்திலேயே திரும்பி வந்துடுது. இப்ப திருப்பியும் சுமித்ரம்மாவுக்கு கையில என்ன இருக்குன்னால் ஒண்ணும் இல்லை. 2 புள்ள வைத்தாள் சுமித்ரே. அவ கையில தனக்கு ஒரு புள்ள வச்சுக்கல, தனக்கு என்ன இருந்ததுன்னால் கையில ஒண்ணும் இல்லை. ஏன்னால் இவா கொடுத்தது தானே அந்த பாயசம். திருப்பி அவள்கிட்டயே பிள்ளையாக போயிடுத்து. ராமன் பின்னாடியே ஒரு புள்ள போயிடுத்து, பரதன் பின்னாடியே ஒரு புள்ள போயிடுத்து சத்ருக்னன். அப்படி சொன்னார் ரொம்ப அழகாக துளசிதாசர் ராமாயணம். அடக்க போனோமானா அதுவும் அயோத்தியில கூட வால்மீகி ராமாயணம் படிக்கிறவா குறைச்சலா இருப்பா. துளசி ராமாயணம் தான் நிறைய பேர் படிப்பா. ஒரு சமயம் நவாகம் நடந்த காலத்துல அயோத்தியில எங்க பெரியவா எங்க அப்பா நடத்தினார். சரயுகு நித்திய ஸ்நானத்துக்கு போற காலத்துல ஒரு படகு அடையில உட்கார்ந்து இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணு தெரியாது, 40-50 வயசு மதிப்பு தக்க ஒரு சாது, கழுத்து நிறைய துளசி மாலையும் நெத்தியில கோபி சந்தனமும் போட்டுண்டு கண்ணு தெரியாதவாள் படிக்கிற விதமாக ஒரு புஸ்தகம் இருக்கு. அது ஓட்டையா இருக்கும், கையால் அப்படி பிளைண்டுக்குன்னு உள்ளதான ஒரு புஸ்தகம். கையால் அப்படி தடவினாலானா அந்த அக்ஷரம் அவளுக்கு மனசுக்கு ஆகும், அப்படி படிப்பாள். ஒரு சாது உச்சி வெயில்ல 8-9 மணிக்கு சரையூல அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். படகு நிழல்ல பக்கத்துல கீழே உட்கார்ந்து கண்ணு தெரியாத இந்த மாதிரி ஒரு பொட்டா இருக்கிற அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு துளசி ராமாயணம் படிச்சுட்டு இருக்கு. ஒரு சாது படிச்சுட்டு இருக்கார். அவருக்கு வீடு இருக்கா, குடும்பம் இருக்கா. பார்த்தா அவர் ஒன்றும் தெரியல, அது மாதிரி இருக்கிறவரா தெரியல. கண்ணும் தெரியாததுனால கூட பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்காளா தெரியல. ராமன் தான் கதி. சரையு கரைக்கு வந்துட்டார், அயோத்திக்கு வந்துட்டார், துளசி ராமாயணம் படிச்சுட்டு இருக்கார். நான் ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட இது 10 ரூபாயா 100 ரூபாயான்னு அவருக்கு தெரியாது. நான் சொல்லி கொடுத்தா தான் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருக்கு என்ன தெரியும், ஒன்று தெரியும், துளசி ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம், ராமன் ரட்சிப்பாள். கண்ணு தெரியாத குடும்பமும் கைவிட்ட நிலையில இப்படி ராமாயணம் படிச்சுட்டு இருக்காள் அப்படின்னு சொன்னா இந்த ராமனும் ராமாயணமும் எவ்வளவு ரட்சிக்குங்கிறத இவாள்லாம் எடுத்து காட்டுறாள் நமக்கு. அந்த துளசி ராமாயணத்தை கையில வச்சு படிச்சுட்டே இருக்கார். அதை கானமா பாடுவாளவா இந்த தோகாவை. அவர் பாட்டுக்கு பாடிண்டே இருக்கார், கையில வச்சுட்டு. பைசா கொடுத்தா கூட தெரியல அவருக்கு. ஒரு தடவை கொடுத்தேன், கீழே போட்டார். அப்புறம் திருப்பியும் கையில் எடுத்து கொடுத்து பாபான்னு கையில கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தோம். வால்மீகி பவன் ஒன்று இருக்கு, கரசேவக்பூர்னு இருக்கு அயோத்தியில. 24,000 ஸ்லோகத்தையும் ஒரு பிரபு மார்பிள்ல பதிச்சு விட்டார். 24,000 ஸ்லோகத்தையும் ராமாயணத்தை காண்டமா எழுதியிருக்கார். பெரிய ஹால். 24,000 ஸ்லோகத்தையும் ஃப்ளோர்ல எழுதணும்னா அந்த வால்லாம் எவ்வளவு பெருசா இருக்கணும், 2 ஃப்ளோர் கீழியும் மாடியுமா. அந்த வால்மீகி பவன் வாசல்ல ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அங்க உள்ள போறதையும் வரத்தையும் அயோத்தியில பார்த்தோமானா அந்த மண்டபத்துல உட்காந்து ஒரு சாது துளசி ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இது வால்மீகி பவன் தானே. நீ ராமாயணம் படி வேண்டாங்கல்ல, அயோத்தியில படி, எங்க வேணாலும் படி, வால்மீகி பவன் வாசல்ல உட்காந்து வால்மீகி ராமாயணம் தானே படிக்கணும் அப்படின்னா அவ சொல்றா, எங்களுக்கு துளசி ராமாயணம் தான் எங்களுக்கு உயிர். அவ அந்த ராமாயணத்தை பாடின்னு இருக்கா. அதுபோல வடக்க அப்படி ஒரு பக்தி. துளசி ராமாயணம் காசியில துளசி காட் அப்படின்னு இருக்கு. அங்க உட்காந்து எழுதினார். விஸ்வநாதருடைய பிரீதியாக அவர் அனுகிரகத்துல இந்த ராமாயணத்தை சம்ஸ்கிருதத்துல எழுத ஆரம்பிச்சார். அவர்
ஓலைச்சுவடியில் ஒரு நாளும் சில ஸ்லோகங்கள் எழுதி வைப்பார். மறுநாள் வந்து பார்த்தா ஸ்லோகம் திருட்டு போயிருக்கு. திருட்டு போயிடுதுன்னா ஸ்லோகம் ஓலைச்சுவடி யாரும் எடுத்துன்னு போயிடல, ஓலைச்சுவடி எப்படியே இருக்கு, ஸ்லோகம் மறைஞ்சு போயிடுது. ஓலைச்சுவடிலாம் ஒரு தடவை எழுதிவிட்டா அதை அழிக்க முடியாது, பேப்பர் மாதிரி எரசர் வச்சு அழிக்க முடியாது. ஓலைச்சுவடி இருக்கு, எழுத்த காட் 4-5 நாள் இப்படி ஆயிடுத்து. துளசி காட்டில் துளசிதாசருடைய சரித்திரம் என்ன நடக்கிறதுன்னு கவலைப்படுற காலத்துல விஸ்வநாதர் அவருக்கு காட்சி கொடுத்து பிரசித்தமான சம்ஸ்கிருதத்துல வால்மீகி எழுதி முடிச்சுட்டார் ராமாயணம். நீ நம்ம பிராகிருத பாஷையில எழுது, பாமராலும் இதை தெரிஞ்சுக்கிறா போல, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் தெரியுங்கிறா போல ஆயிடாம ராமகுணங்கள் ஹிந்தியிலேயே தோஹாவாக எழுது அப்படின்னு விஸ்வநாதர் ஆக்ஞை பண்ணு. அப்புறம் துளசி ராமாயணம் முழுக்க அவர் ராமச்சரித்த மானஸ் அப்படின்னு எழுதினா. அவர் சொல்றார், அக்னி எப்படி அரணியிலேருந்து உண்டாரதோ, அரணியை கடைய அக்னிஹோத்ரிகள்லாம் அரணின்னு ஒரு கட்டை அரசங்கட்டை வச்சுன்னு இருப்பால், யாகம் பண்ணணுமானா அந்த கட்டையை கடைஞ்சா அதுலேருந்து ஒரு பொறி வரும், அதை கொண்டு தான் அஸ்வமேதம் வாஜபேய பர்யந்த எல்லா யஜ்ஞம். தீப்பெட்டியோ கேம்பரோ கெரசினோ வச்சு மூட்டுற அக்னி இல்லை, மேட்ச் பாக்ஸோ வச்சு மூட்டுறது இல்லை, அந்த கட்டையை கடைவால் அதுலேருந்து ஒரு நெருப்பு வரும். அது பெரிய அஸ்வமேத யாக பர்யந்தம் வாஜபேய பர்யந்தம் எல்லா ஹவிஸையும் சாப்பிடும். அந்த ஒரு நெருப்பு அவ்வளோ ஹவிஸ மகா ஹவிஹிங்கிற அந்த ஹவிஸ் உள்பட அது சாப்பிடும், ஒரு பொறி நெருப்பு. அதுபோல நீ ராமாயணத்தை கடைஞ்சுட்டே இருந்தையானா, கடைஞ்சுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம், அதை பாடிண்டே இருந்தையானா புனிவிவேக பாவகம் ககும் அரணி. அரணிங்கிறது சம்ஸ்கிருத பதம், பழக்கத்துக்காக தெரியணுங்கிறதுக்காக சொல்றா. நீ இந்த ராமாயணத்தை கடைஞ்சுட்டே இருந்தேயானா, கடையிறதுன்னா என்ன, பாராயணம் பண்ணிட்டே இருந்தேயானால் புனிவிவேக பாவகம் ககும் அரணி ராம கதா களி விடப குட்டாரி சாதர சுனு கிரிராஜ குமாரி ராம கதா களி காமத காயி. எல்லா கல்பக விருட்சம் காமதேனும் உனக்கு ராமாயணம் தான், எல்லா பாக்கியத்தையும் அது கொடுக்கும். அரணியில அக்னி எப்படி உண்டாருதோ அதுபோல ராமாயணத்தை நீ படிக்க படிக்க விவேகம் பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் அது கொடுக்கும். எல்லா பாக்கியத்தையும் இந்த ராமாயணம் கொடுக்கும்னே சொல்லப்படுறேன். இந்த ராமாயணத்தை குழந்தைகள் கானம் பண்ணி அஸ்வமேத யாகம் நடந்து பாயச பிரதானங்கள் கொடுத்து ராமாதிகள் வந்து அவதரிக்கிறாள் ரங்கநாதனை. சாட்சாத் ரங்கநாதனை வந்து ததஷ்சத்வாதசே மாசே நிர்வృத்தே துக்ரதோ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனஹ பிரதிகிருஹ்ய சுராபாகானி பிரதிஜக்முரு யதாகதம் சமாப்த தீக்ஷா நியமஹ பத்னீகன சமன்விதஹ. அவருத்த ஸ்நானங்கள்லாம் பண்ணினார். ஒரு வருஷம் நடத்துகிற யஜ்யம் அது அஸ்வமேதம்ங்கிறது. ஒரு வருஷம் சரையு கரையில கொட்டகா போட்டுண்டு சரவியா ஸ்தோத்தரே தீரே யஜ்ய பூமிர் விதீயதாம்னு வடவண்டக்கரையில யாக கொட்டகா போட்டுண்டு ராஜா மனைவிமார்களோட கூட அங்கே சரையு கரையில நதிக்கரையில உட்கார்ந்துட்டு என்ன நம்பிக்கை இருக்கணும் இந்த யஜ்யத்திலையும் இந்த தர்மத்திலையும். ஒரு வருஷ காலங்கள் உபவாசம் இருந்து யஜ்யத்தை அனுஷ்டிச்சார். சம்மத்சரம் பூர்ணமாயிடுது. ஒரு வருஷ காலம் அஸ்வமேத யாகம் முடிஞ்சதும் தேவதைகளும் அவாளுக்குள்ளதான ஆவிர்வாகத்தை வாங்கிண்டால் பிரதிகிருஹ்ய சுராபாகானே, அவ வந்ததை வாங்கிண்டதும் பிரதிஜக்முரு யதாகதம் அவர்கள் போக வேண்டிய ஸ்தானத்தை போய் அடைஞ்சார். ராஜாவும் அவபிருத ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு தன்னோட ஸ்தானத்துக்கு ராஜ்யத்துக்கு வந்தார். சமாப்த தீக்ஷா நியமஹான் பத்னி கண சமன்விதா. நீங்க போயிட்டு வாங்க யாகத்துக்கு, நாங்க இங்க இருக்கோம்னு சொல்லலையா மனைவிமார்கள். நீங்களா போயிட்டு வாங்க யாகமா, நல்ல காரியம் பண்ணுங்க, சரிவுக்கரையில் உட்காந்து பண்ணுங்க, நாங்க இங்கேருந்து தியானம் பண்றோம்னு அரண்மனையில உட்காந்து சொல்லாம அவளும் வந்து யஜ்யசாலையில இருந்து அக்னிஹோத்ராதி கர்மாக்களுக்கு அனுகூலம் பண்ணிவிட்டு அவபிருத ஸ்நானம் பண்ணிவிட்டு பத்னி கண சமன்விதா மனைவிமார்களோட ராஜ்யத்துல வந்து அந்த தர்மத்தை பண்ணின நம்பிக்கை கட்டாயம் பகவான் ரட்சிப்பாருங்கிற அந்த பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. சித்திர மாசம் யஜ்யம் பண்ணினார். அடுத்த சித்திரையில ததஷ்சத்வாதசே மாசே 12வது மாசம் சைத்ரே, சைத்திர சுத்தம் அன்னைக்கே சொன்னேன், பங்குனி அமாவாசை ஆயிடுதுனால இன்னிலேருந்தே சைத்திர சுத்தம் தான். நாவமிகே திதௌ, இந்த வருஷம் ராமநவமி 8ஆம் நாள் வந்துடுறது. அதனாலதான் முன்னாடியே ராமாயணம் ஆரம்பிச்சுட்டோம் நம்ம ஆசிரமத்துல. நமக்கு ராமநவமி அன்னைக்கு திருப்பி ராமஜனனம் படிச்சு ராமாயணம் இருக்கிறதுனால 2 நாள் முன்னாடியே நம்ம ராமநவமி உற்சவம் தொடங்கிவிட்டோம். பொதுவா அமாவாசையில தான் ஆரம்பிப்பா. துவாதசே மாசே, அதுக்கு 9 நாள் இருக்கணும் நவாகம் படிக்கிறதுக்கு. 8வது நாள் ராமநவமி வந்துடுறது. எப்படி நவாகம் முடியும்? ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ, நவமி திதியில
நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே, அதித்திய தேவதையாக உடைய நட்சத்திரத்திலே புனர்வசு நக்ஷத்திரம் அதிதிர் தேவதா, அதித்திய தேவதையாக உடைய நட்சத்திரம் புனர்வசு. அதித்தின்னா தேவ மாதாவல். யஜ்யங்கள்ல முதல்ல ஆதித்ய இஷ்டியிலேருந்து தான் ஆரம்பம். அதித்தியோட இஷ்டியிலேருந்து தான் எந்த யஜ்யம் பண்றதானாலும் அதித்தியோட இஷ்டியிலேருந்து தான் ஆரம்பம். சோமயாகத்திலேருந்து எல்லா யஜ்யங்கள்லையும் தேவ மாதா அதித்தி. நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே, அவளை நினைச்சாலே புண்ணியம். தேவ மாதா அவளோட ஸ்மரணத்தோடு தேவதைகளை ஆராதிக்க. அதித்யஷ்டி முடிச்சுட்டு அப்புறம் யஜ்யங்கள்ல பாக்கி தேவதைகளை கூப்பிடுறது. அது யஜ்ய வைதிக ரிஷியோன வால்மீகி. அதனால புனர்வசுன்னு நேர சொன்னா கூட அவருக்கு சந்தோஷமா இருக்கார். அதித்திய தேவதையாக உடைய நட்சத்திரம் அப்படிங்க. நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு, 5 கிரகம் உச்சமா, குருச்சந்திர யோகமா சுவாமிக்கு. வாக்பதா இந்துனா சக, வாக்பதினா குரு ப்ரஹஸ்பதி, இந்துன்னா சந்திரன், 2 பேரும் சேர்ந்து இருக்காலாம். வாக்பதா இந்துனா சகா சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே, கடக லக்னத்துல அவதார். லக்னங்கள்ல உயர்ந்த லக்னங்கள்ங்கிறது தனுர் லக்னம், மீன லக்னம், ரிஷப லக்னங்கள்லாம் உயர்ந்த லக்னம். கும்ப லக்னங்கள்லாம் சில லக்னங்கள் கொஞ்சம் குறவு. கடக லக்னம்னா கொஞ்சம் குறவு. கொஞ்சம் நிம்மதி அவளுக்கு பூர்ணமா அவளை திருப்தி பண்ண முடியாது. ஏதோ ஒரு குறையில இல்லாத குறைய நினைச்சுட்டு இருப்பா. 4 பேருக்கு உபகாரமா இருப்பா. கடக லக்னத்துக்கு அது ஒரு பலன் இருக்கு. தெரியாதவாளை கூட தேடி போய் உபகாரம் பண்ணுவாள். ஆனா அவா ஃபுல்ஃபில்லா எப்போதுமே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு குறையோடையே இருந்துட்டு இருப்பா. ராமச்சரித்திரமா அப்படித்தானே இருக்கு. நன்னா இருக்கலாம். பட்டாபிஷேகம்ங்கிறதே அம்மா கைகை அம்மா மறுவுரியை கொடுத்து போயிட்டு வா ஊருக்குன்னு அனுப்பிச்சு விட்டாள். தண்டகைக்கு வந்தார். 14 வருஷம் ஆச்சு. சரி, சீதையோட வந்தோம் சௌக்கியமா இருக்கலாம்னா சீதையை பத்தி யாரோ சொன்னான்னு காட்டுல கொண்டு விட்டு வந்து விட்டார். தன் குழந்தைகளுக்கே அவர் புண்ணியாகவச்சனம் பண்ணல, ஜாதகர்ம நாமகரணம் பண்ண முடியாத ஒரு சரித்திரத்தை பார்த்தோமானா மனசுக்கு ஒரு கனமா தானே இருக்கு ராமச்சரித்திரம். ஆனா எல்லாருக்கும் உபகாரம் பண்ணினா. தேடி தேடி போய் சுக்ரீவனை வாழ வச்சா, ஜட்டாயுக்கு புண்ணியலோகத்தை கொடுத்தார், சபரிக்கு கொடுத்தார், விபீஷணனை வாழ வச்சார். தங்கதை எப்படி இருக்குன்னாலும் அப்படி இருக்கு. அது நாடகம்தான். அதனால சுவாமிக்கு குறைவுன்னு அர்த்தம் இல்லை. அந்த கிரகத்துக்கு என்ன பலன் உண்டோ அதை கொடுக்கும். மனுஷனா பிறந்துட்டாலானா கிரகத்துக்கு அதீனம் தாங்கிறத தன் சரித்திரத்தையே ராமன் காட்டுறார். கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதாவிந்துனா சஹா புரோத்யமானே ஜெகநாதம். ஜகத்துக்கெல்லாம் எவன் நாதனும் எல்லா தெய்வங்களாலையும் நமஸ்கரிக்கப்படுறவன் எவனோ சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமேக்ஷ்வாகவர்தனம் கௌசல்யா சிசுபே தேனே புத்திரேன அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி. திரும்பவும் அதிதிங்கிறார். இந்திரனை அதிதி அம்மாள் எப்படி பெத்தாலோ அதுபோல கௌசல்யம்மா ராமனை பெத்தாள். அதிதிஹி வஜ்ரபாணினா. பரதோ நாம கைகேயாம் ஜக்ஞே சத்ய பராக்கிரம. பர அப்படிங்கிற சப்தம் தாத்துக்கு பரிக்கிறவன் அர்த்தம். ராமனுக்காக 14 வருஷம் இவரும் மரவுர்வி ஜட மரவுர்வி எல்லாம் சுமந்தாரா. பரதீதி பரதா. பரதோ நாம கைகேயாம் ஜக்ஞே சத்ய பராக்கிரமஹா. பரதன் கைகேயிட்ட வந்து பிறந்தா. அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயத் சுதோ சார்பே ஜாதோ து சௌமித்ரிஹி குலீனே பிதிதேரு. சர்ப்பத்த தேவதையாக உடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரக்காராலே சீரிண்டே இருப்பார். ஏன்னா அந்த தேவதையே எப்படி இருக்கு, சர்ப்பத்த தேவதையாக உடையதா இருக்கிறதுனாலே சார்பே ஜாதோ து சௌமித்ரிஹி குலீனேபியுதிதே ரவௌ. நான் பல ஆயில்யம் பார்த்துருக்கேன். படம் எடுத்து ஆடுவாள், சீருவா. இதுதான் நான் சொல்றேன்னு கோச்சுக்க கூடாது. ஏதாவது இது இப்படி இருக்கேன்னு நீங்க சொல்றேன் இல்லைன்னா கோபத்தை வால்மீகிட்ட தான் காட்டாரு. சார்பே ஜாதௌ து சௌமித்ரிஹி குலீனேபியுதிதே ரவௌ. ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல ஏன்னா ஆதிசேஷனுடைய அம்சம் அவர். அதை காமிக்கிறதுக்காக ஆயில்யத்துல வந்து லக்ஷ்மண சத்ருக்னால் அவதரிச்சால். புண்ணியாக வாசனங்கள்லாம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி உற்சவஷ்ட மகானாசீதி அயோத்தியாயாம் ஜனாகுலா. அயோத்தியில இப்ப கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படின்னதுமே ஜனங்கள் என்ன ஆரவாரப்பட்டாலும் ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம். இப்ப கும்பாபிஷேகம் ஆச்சுன்னதுமே என்ன ஒரு வெள்ளமா ஜனங்கள் படையெடுத்து இன்னைக்கும் போயிட்டு இருக்கா. போன மாசம் அயோத்தி போய் தரிசனம் பண்ணோம், சரையு ஸ்நானங்கள்லாம் பண்ணினோம். 10,000கணக்கான பேர் எப்பொழுதும் சந்நிதியில ராமனை பார்க்க காத்துன்னு இருக்கா. பெரிய ஆச்சரியமான ஆலயம். ராஜாக்கள் இருந்தா கூட இப்படி நிர்மாணம் பண்ணியிருப்பாளான்னு தெரியாது. அது போல ராமனுக்கு அமைஞ்சு
அயோத்தியிலே பவழம் போல அழகா பிரகாசிக்கிறது. மகோத்சவமாக அந்த கும்பாபிஷேகம் எப்படி நடந்ததோ, உற்சவச்ச மகானாசீது அயோத்தியாயாம் ஜனாகுலஹ. வால்மீகி எழுதிவிட்டார் ஸ்லோகத்தை. உதாரணம் சொல்லணுமே, நான் அதுக்காக சொன்னேன். கும்பாபிஷேக வைபவம் எப்படி நடந்ததோ அதுபோல ராமன் பிறந்ததை மகோத்சவமாக அயோத்தியில கொண்டாடினார். வசிஷ்டர் காலடியில போட்டு, உங்க பிரசாதத்தினால பிறந்த குழந்தை நீங்களே பேர் வைக்கணும்னு தசரதர் சொல்ல, ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம் மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு காஷி முகுதி ஹேதுபதேஷு மகிமா ஜாசு ஜானகணராவு பிரதம பூஜிதே நாம பிரபாவு. காசியும் போய் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. 72 காட், வாரணா அப்படிங்கிற காட்டிலேருந்து அசிங்கிற காட்டோட முடியறது 72 காட்டாக. அதில் தான் துளசி காட்டு, ராஜா காட்டு, சிவாலயா காட்டு, தசாஸ்வமேத காட்டு, மணிகர்ணிகா காட்டு, கேதார கட்டம், பல காட்டுகள் அங்கே இருக்கு இல்லையா. அங்கே அந்த மணிகர்ணிகா காட்டு விஸ்வநாதர்கிட்டேருந்து ஒரு 300 மீட்டரில் இருக்கு. 100 மீட்டரில் இருக்கு, 300 அடியில். மணிக்கு ஒரு சம்ஸ்காரம் ஆயிண்டே இருக்கு. 24 மணி நேரமும் எரிஞ்சுட்டே இருக்கு. அஸ்வமேத யாகம் போல. எங்கெந்தெல்லாமோ மரிச்சவாளெல்லாம் இங்கே கொண்டு வந்து விஸ்வநாதர் கோவில் அந்த கோவில் மதுள் சுவரை ஒட்டியே இருக்கு இந்த மணிகர்ணிகா காட். போட்டில் போனோமானால் விஸ்வநாதர் கோவிலையும் பார்க்கலாம், பக்கத்தில் அந்த காம்பவுண்டில் எரியறதையும் பார்க்கலாம். இந்த பக்கம் எரிஞ்சுட்டே இருக்கு. அதுவும் 10-15 பேக்கேஜாக தான் எரிஞ்சுட்டு இருக்கு. 1-2 இருக்கல. ராஜா ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஒரு 10 காட்டு தாண்டி இந்த பக்கமும் ஒன்று இருக்கு. அங்கே 1-2 எரிஞ்சுட்டு இருக்கு. அங்கே எப்போதும் எரிஞ்சுட்டே இருக்கு. காசியில் எங்கேயா மறிச்சா கூட இங்கே கொண்டு வந்து சம்ஸ்காரம் பண்ணுறதுன்னு எடுத்துன்னு வரா. காசியில் மாத்திரம் மரிச்சவாளை தூக்கின்னு போகிறதே ஆரவாரம் பண்ண மாட்டால், ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே போவார். ராமநாம் சத்யஹே, ராமநாம் சத்யஹேன்னு சொல்லிகிட்டே போய் சம்ஸ்காரம் பண்ணுவா. ராமநாமம் சத்தியம்னா என்ன அர்த்தம்னால், விஸ்வநாதர் சொன்ன ராமநாமம் சத்தியம். அதை கேட்டுண்டு மறிச்ச, காசியில மறிச்ச இந்த ஜீவன் ராமச்சரணத்தை அடையிறது சத்தியம் சத்தியம்னு சொல்லிகிட்டே போவா. இந்த தாரக நாமத்தினால விஸ்வேஸ்வரன் ஒரு கழுத செத்தாலும், காக்கா செத்தாலும், ஒரு நாய் செத்தாலும் இங்கே வந்து சம்ஸ்காரம் நடக்கிறதே விஸ்வேஸ்வரன் அனவரதம் தாரக நாமத்தை அழுக்காத சொல்லி 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 இந்த ஜீவனை கரையேற்றின் இருக்கார் அப்படின்னு துளசிதாசர் சொல்றார். எந்த நாமத்தை வசிஷ்டர் இங்கே தசரதருக்கு எந்த பிள்ளைக்கு எந்த நாமத்தை வச்சாரோ, வசிஷ்டர் தசரத பிள்ளைக்கு எந்த நாமத்தை வச்சாரோ, மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு, அதை மகாமந்திரமாய் ஜபிச்சுட்டே இருக்கார். விசாலாட்சி அன்னபூர்ணியோட விஸ்வேஸ்வரன் ஜபிச்சுட்டே இருக்கார். மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு, அந்த மகேஸ்வரன் ஜபிக்கிறதான மந்திரம். காசியில மறிக்கிறவாளுக்கெல்லாம் முக்தியை தர மந்திரம். காசி முகுதி ஹேதுபதேசு, ஒரு தாரக நாமாவை வச்சுட்டு அவன் என்ன புண்ணியம் பண்ணான், பாபம் பண்ணான், பூர்வாபரம் என்ன, எதையும் விசாரிக்காத போ மோட்சத்துக்கு அப்படின்னு மோட்ச கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு வியாஜமாக அமையறதான நாமம். காசி முகுதி ஹேதுபதேசு, இது ஒரு பெருமை அந்த நாமத்துக்கு. துளசிதாசர் சொல்றார் ராமநாமத்தோட பெருமை. மகாமந்திர ஜோயி, ஜம்புகேஸ்வரர் ஜபிக்கிறதான மந்திரம். மாதுபூதேஸ்வரர், புவனேஸ்வரன், ஜெகதீஸ்வரன் எப்பொழுதும் ஜபிச்சுட்டு இருக்கிறதான மந்திரம் ராமநாமம். மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு, காசி முகுதி, விசேஷமாய் காசியிலே முக்தியை தர மந்திரம். காசி முகுதி ஹேதுபதேசு, எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பெருமை. முக்தி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இருக்கிற காலத்துல லாட்டரி அடிக்காத நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. எல்லா பாக்கியமும் கிடைக்கும். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் தேடி கிடைக்கும். நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கணுமானால் அதுக்கு யாருடைய அனுகிரகம் வேணும்னால் மகாகணபதியோட அனுகிரகம் வேணும். இருந்துதானால் எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பூஜையில எந்த பூஜை பண்ணினாலும் மஞ்சப்பொடி எடுத்து வச்சு பிள்ளையார பூஜிக்கிறது. ஒரு ஆயுஷ்யோமத்திலேருந்து ஆரம்பிச்சு சதாபிஷேக பூர்ணாபிஷேக பர்யந்தம் பிள்ளையார் பூஜை இல்லாத ஒரு காரியமே கிடையாது. அதுவும் கலியில விசேஷமாய் சண்டியும் துர்காதேவி, சண்டியும் மகாகணபதியும் தான் பிரத்யக்ஷ தெய்வங்கள் அப்படின்னு ரிஷிகள் சொல்றா. களவு சண்டி விநாயகோன்னு க்ஷிப்ரபிரசாதிக ஐகிகமான எல்லா க்ஷேமங்களையும் தருவாள். அந்த மகாகணபதியை எல்லா காலத்திலையும் எல்லாரும் பூஜிக்கிறார். அதுவும் ஸ்ரீ திருச்சிராப்பள்ளின்னு சொன்னா மகாகணபதி க்ஷேத்திரமே.
தனியா கோவில்னு ஒரு இடத்துல போய் பிள்ளையார அரசமரத்தடியில பார்க்க வேண்டி இருக்கு. காவேரி கரையில போய் நின்னாலே குட்டிக்கலாம். ஏன்னால் மலை ரூபமாவே இருக்கார் பிள்ளையார். தனியா கோவில்னு ஒன்றும் இல்லை. சூரியநாராயணர் தான் அவருக்கு தீபம் போட்டா போல. தீபம் போட்டாச்சு, மலையை பார்த்தாச்சு, தான் பிள்ளையார். அந்த ரோடோட போனா கூட வக்ரதுண்டு மகாகாயான்னு குட்டிக்கலாம். பிள்ளையாரோடவே க்ஷேத்திரம், ஆதி க்ஷேத்திரம், அகஸ்திரால பிரதிஷ்டை பண்ண க்ஷேத்திரம் மலைக்கோட்டை இந்த பிள்ளையார். அந்த மகாகணபதி எல்லா சமயத்திலையும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லாராலையும் பூஜிக்கப்படுறார். எப்படி பூஜிக்கப்படுறார்? ஒரு தேவதை எல்லா நேரத்திலையும் பூஜிக்க, என்ன ஹோமம் வேணாலும் பண்ணு, பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு பண்ணு. என்ன சாந்தி கல்யாணம் வேணாலும் பண்ணு, கல்யாணங்கள் சாந்தி கர்மாக்கள் என்ன வேணாலும் பண்ணு, பிள்ளையார் பூஜை பண்ணிடும். சாந்தி கல்யாணத்துல உள்பட மெத்தையில மஞ்சளை பிடிச்சி வச்சு பிள்ளையார பூஜை பண்றதுங்கிறது ஒரு சம்ஸ்கார், சாந்தி கல்யாண விதியில சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிள்ளையார் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பூஜிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறார் துளசிதாசர். மகிமா ஜாசு ஜானகணராவும் பிரதம பூஜித்தே நாம பிரபாவும். அந்த மகா கணபதி எப்பொழுதும் ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்கார். கையில ஜபமாலை வச்சுட்டு, ஜபமாலை வச்சுட்டு கணபதி நான் பார்த்ததே இல்லையே. லட்டு வச்சுட்டு இருப்பார் வடக்க போனோமானா, இங்க கொழக்கட்டை வச்சுட்டு இருப்பார். இல்ல ஏகதந்தரா கையில தந்தத்தை முறிச்சு வச்சுட்டு இருப்பார். அபயஹஸ்தத்தோடு தானே கணபதியை பார்த்துருக்கோம்னா, சில கணபதி ஜபமாலை வச்சுட்டு இருக்கார் கையில. அஷ்ட கணபதியில நர்தன கணபதினு ஒரு கணபதி, ஒரு அவசரம். ஷோடச கணபதி அஷ்ட கணபதி அவசரங்கள்ல நர்தன கணபதி ஒரு காலை மடிச்சு தூக்கிண்டு, ஒரு கையை கீழே இப்படி வச்சுன்னு ஒரு கையை மேல தூக்கிண்டு ஆடின்னு இருப்பா. அந்த நர்தன கணபதியோட கை மேல தூக்கி இருக்கிற கையை பார்த்தோம்னா கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. பம்பாயில பிரபாதேவியில போய் பார்த்தோமானா சித்தி புத்தியோட இருக்கிற மகா கணபதி உட்கார்ந்துட்டு இருக்கார் பத்மாசனத்துல, கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. இது மாதிரி ஜபமாலை வச்சுட்டு இருக்கிற கணபதி சந்நிதியும் உண்டு. என்ன ஜபம் பண்றார்? கணபதியை தான் நம்ம ஆராதிக்கிறோம். சுமுகா மகா ஏகதந்தா மகான்னு அவர் நாமத்தை நம்ம ஜபிக்கிறோம். அவர் என்ன ஜபம் பண்றாருன்னா, பிரதம பூஜித்தே நாம பிரபாவும். அவர் எப்பொழுதும் ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்கார். அப்பா என்ன ஜபிக்கிறாரோ அதானே உள்ள ஜபிப்பார். ஈஸ்வரோவாஜா ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு அவர் ஜபிச்சுட்டு இருந்தார். ஆனால் விஷ்ணு துர்கையை பார்த்தோமானா கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கா, அவளும் ஜபம் பண்ணிட்டு இருக்கா. திருச்செந்தூர் போனோமானா முருகன் கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கா, ஜபிச்சுட்டு. நாமக்கல் போனோமானா ஆஞ்சநேயர் சிம்மத்தை பார்க்க அஞ்சலி ஹஸ்தரா இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம், வடமாலை சாத்தின்னு இருக்காருன்னு. இந்த ரெண்டு கைக்குள்ளையும் இடுக்குல ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. இந்த ரெண்டு கையும் ஒத்து கவனிச்சோமானால் கைக்குள்ள ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. ஆஞ்சநேயர் என்ன ஜபம் பண்ண போறாருன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்ன ஜபம் பண்ணிட்டு இருப்பாருன்னு. கன்னியாகுமரியில அம்பாள் கையில ஜபமாலை வச்சுன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. பத்ரிகாசிரமத்துல பத்ரிநாராயணன் கையில ஜபமாலை வச்சுன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கா. நாமம், ராமநாமம் எப்போதும் ஜபிச்சுட்டு இருக்காளாம் இவாள்லாம். மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு காஷி முகுதி ஹேதுபதேஷு மகிமா ஜாசு ஜானகணராவும். அப்படி அவர் ராமநாமம் ஜபிக்கிறதுனாலதான் முதல் பூஜைக்கு அருகமாக ஆனார். பிரதம பூஜித்தே நாம பிரபாவும். எல்லாராலையும் கொண்டாடப்படுறவராக கணபதி ஆனது ராமநாமம் ஜபிக்கிறதுனால அப்படின்னு துளசிதாசர் ராமநாமத்தோட பெருமையே, ராமநாமம் ஜபிக்கிற சந்து மகிமையே, ராமாயணத்தோட பெருமையே எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் ராமகதையை சொன்னார் அப்படின்னு துளசி ராமாயணத்தோட ஒரு பத்ததி சை. இந்த நாம மகிமையில இதெல்லாம் சொல்றார். பரமேஸ்வரன் எப்போதும் ஜபிக்கிற மந்திரம், காசியில எல்லாருக்கும் முக்தியை கொடுக்கறதுக்கு ஹேத்துவான மந்திரம், மகாகணபதி எப்போதும் ஜபிக்கிற மந்திரம் ஸ்ரீராம மந்திரம் அப்படிங்கிற. ஜபது ஜபது மந்திரம் ஜென்ம சாபல்ய மந்திரம். ஜென்மாவை பயனாக்கி தரதான மந்திரம். யோகம் யாகம் எல்லாராலையும் பண்ண முடியாது, சாத்தியமும் இல்லை, நேரமும் இல்லை. அதெல்லாம் பண்ணி பார்த்து அதுல என்ன கிடைக்குங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆனா பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் என்னோட குரு சொல்லுவார், பாத்ரூம்ல கூட சொல்லிட்டு இருக்கலாம் ராமநாமம். சோப்பு தேய்ச்சுட்டே ராமா ராமா ராமான்னு சொல்லலாம். ஜயது ஜயது மந்திரம் ஜென்ம சாபல்ய மந்திரம். அதை ஜபிச்சா என்ன கிடைக்கும்? ஜனன மரண பேத கிளேச விச்சேத மந்திரம். ஜனன மரண இந்த சைக்கிளை அறுத்துடுமா, இந்த ஜனன மரண பிரவாகத்திலேருந்து அதை கெடுத்துடும். ஜனன மரண துக்க பேத கிளேச விச்சேத மந்திரம் சகல நிகம மந்திரம். சகல வேதத்தினுடைய சாரமான மந்திரம்.
சர்வசாஸ்திரைக மந்திரம், சகல சாஸ்திரங்களும் உத்கோஷிக்கிறதான மந்திரம். சகல நிகம மந்திரம், சர்வசாஸ்திரைக மந்திரம், ரகுபதி நிஜ மந்திரம், ராமராமேதி மந்திரம். பேர்பட்ட ராமநாமத்தை கௌசல்யா புத்திரருக்கும், பரதன் கைகேயி பிள்ளைக்கும், லக்ஷ்மண சத்ருக்னால்னி சுமித்திர குழந்தைகளுக்கும் பேரெல்லாம் வச்சு வசிஷ்டர் சந்தோஷப்பட்டாருங்கிற. வசிஷ்டா பரம பிரீதா நாமானி கிருதவாம்ஸ்ததா பிராமணான் போஜயாமாசே பௌரஜானபதானபி. அழகா ராமாயணம் இந்த 18 நாளும் முழுக்கவே இங்கே சொல்கிறோம். ராமநவமின்னா ராமாயணம் முழுக்க சொல்கிறது. ராமாயணம் ஒரு நவாகத்துலேயும் ஒரு அத்தியாயமாக சொல்லிட்டு வரும், ஒரு சர்க்கமாக. இப்போ அயோத்தியா காண்டம் நடந்துருக்கு, பரத பக்தி எல்லாம் சொல்லி பாதுகா பிரதானங்கள்லாம் கீழே நடந்த நவாகங்கள்ல ஆயிருக்கு, மேலே கதை இருக்கு. ஆனாலும் ராமநவமின்னு சொன்னால் அந்த கதையை தொடராமல் இப்போ ராமாயணத்தை முழுக்க சொல்கிறதுன்னு வருஷா வருஷம் 18 நாளும் இந்த ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நாமகரணங்கள்லாம் ஆயிருக்கு சுவாமிக்கு. நாளைக்கு மேலே யஜ்ஞ சம்ரக்ஷணம், சீதா கல்யாண வைபவங்கள், அப்புறம் அயோத்தியா காண்ட கதைகள், சுந்தரகாண்டங்கள், பட்டாபிஷேகங்கள் பர்யந்தம் இந்த 18 நாளும் இந்த ராமநவமி உற்சவத்தில் ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் நடக்கிறது. அதில் நாளைக்கு லக்ஷார்ச்சனை ஸ்ரீராமருக்கு ராமசஹஸ்ரநாமத்தினால ஒரு 25 பேரை கொண்டு லக்ஷார்ச்சனை 11:30 முடிஞ்சுடும். 6:30 மணிக்கு தொடங்கினோமானா 11:30 ஆகிடும். ஸ்ரீராமருடைய அனுகிரகம். நாளைக்கு கதையில் பார்த்தோம்னா அந்த வீடியோவில் மலை புஷ்ப மலையில் இருப்பார் ராமர். ரொம்ப அழகாக இருக்கும். நாளைக்கு அதை கலைக்கவே மனசு வரார், இந்த புஷ்பத்தை கலைக்கவே. அவ்வளவு புஷ்பங்களோடு ராமர் நடத்திக்கிறார். இவர் கொரோனா நேரத்தில் வந்தார். இந்த ராமர் ராஜஸ்தான்லேருந்து கடுமையான நேரம், லாக்டவுனில் இருந்த நேரத்தில் ராமர் வந்தார். என்னமோ ராமரோட சங்கல்பம், மறுநாளே லக்ஷார்ச்சனை நடந்தது ராமருக்கு. அவர் மே 4ஆம் தேதி வந்தார் கார்த்தால, 6ஆம் தேதி லக்ஷார்ச்சனை. உடனே விட்சிப்பு கிடைச்சது. அன்னைக்கு 2-3 நாளைக்கு லாக்டவுன் ரிலீஸ் ஆகியிருந்த நேரமாக இருந்தது. அந்த நேரம் ராமர் லாரி சர்வீஸில் வந்தார், வந்துட்டார். உடனே லக்ஷார்ச்சனை பண்ணணும்னு சுவாமி எடுத்து வச்சோம். தீபாராதனை பண்ணி லக்ஷார்ச்சனை பண்ணோம். அன்னிலேருந்து நடந்துட்டே இருக்கு. வருஷத்துக்கு 2 லக்ஷார்ச்சனை நடந்துட்டு இருக்கு. விக்னம் இல்லாத சுவாமி நடந்துட்டு இருக்கார். புஷ்பங்களும் கிடைக்கிறது, பக்தாலும் வந்து கலந்துக்கிறார். அப்படி நாளைக்கு இந்த ராமநவமி உற்சவத்தில் நாளைக்கும் லக்ஷார்ச்சனை இங்கே நடக்கிறது. ஸ்ரீ சீதாராமாளுடைய அனுகிரகம். இங்கே நடக்கிற எல்லாத்துலேயுமே ஒரே பிரார்த்தனை தான். உலகத்தில் உள்ள எல்லா ராமபக்தால் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறது தான் சங்கல்பம். நவாகத்துலேயும் சரி, நடத்துகிற காரியங்கள்லேயும் ஆசையது ஹிமாச்சலவர்த்தினாம் ராமபக்த ஜனானாம் சர்வேஷாம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம்னு தான் சங்கல்பம் பண்ணின்னு இருக்கு. அடுத்த நவாகத்திலே இப்படி தான் சங்கல்பம் பண்ணிக்க போகிறோம். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி.